அனைவருக்கும் இனிய நற்காலை நல்வணக்கம். நல்லதாய் நடக்கும் சமூக நல கல்வி அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் நடத்தி வரும் யோகம் அருளும் யோகா நம் உடல் நலத்தை பேணி காக்கும் இந்த யோகா தினந்தோறும் தங்கள் தூக்கத்தை பொருட்படுத்தாமல் வந்து கலந்து கொண்டு பயனடையும் நமது உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை எனக்கு தினந்தோறும் இங்கு எடுக்க ஆட்சி வழங்கிய உத்தரவு பிறப்பித்த நமது நல்லதாய் நடக்கும் சமூக நல கல்வி அறக்கட்டளையின் குடும்பத்தார், பொறுப்பாளர்கள், தலைவர்கள், பொருளாளர், செயலாளர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி இந்த நாளை தந்த இறைவனுக்கும் கேஸ் 25 கிரிப்டோ 25 தந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி கூறுவோம். முதலாவதாக நாம் தினந்தோறும் சொல்வது நேராக நிமிர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். சாதாரணமா உட்கார்ந்து அது பேரு சுகாசானம். இடது கால் தொடை மீது வலது கால் பாதத்தை எடுத்து அமர்ந்து நேராக அமர்ந்தால் அது பேரு அர்த்த பத்மாசானம். இரண்டு கால்களையும் இப்படி அமர்ந்தால் இது பத்மாசானம். தங்களுக்கு எந்த விதத்தில் இருப்பதற்கு உடல் வாகாக இருக்கின்றதோ அதுபோல தாங்கள் அமர்ந்து யோகாசனத்தை தொடங்கலாம். இன்று நாம் தினந்தோறும் பார்த்து வரும் இயற்கை சூழ்ந்த நமக்கு தேவையான நல்லதை நாம் இந்த யோகா மூலம் கொடுத்து வருகின்றோம். அந்த வகையில் தண்ணீர் அருந்துறோம்ல, தண்ணீர், இந்த தண்ணீரை ஃபர்ஸ்ட் நின்னுகிட்டு தண்ணீர் குடிக்கவே கூடாது. ஆனா நம்ம துரித உணவகம் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட் ஃபுட் அங்க போயிட்டு நின்னுகிட்டே சாப்பிடுறோம். நின்னுகிட்டு தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்றதே தவறு. ஆனா நம்ம ஜேர்னி பண்ணும்போது தூரமா போறோம், சென்னை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை இந்த மாதிரி போற இடத்துல எங்கேயாவது ஒரு வண்டியை போய் நிப்பாட்டுவாங்க, பஸ்ஸை. அங்க ஹோட்டல் இருக்கும். உடனே ஓடி போய் எல்லாரும் என்னென்ன சாப்பிடணும், டீ சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு வருவாங்க. அப்படி முதல்ல நின்னுக்கிட்டு நீர் அருந்த கூடாது. ஏன் நின்னுக்கிட்டு நீர் அருந்த கூடாதுன்னா, அப்படி நின்னுக்கிட்டு நம்ம தண்ணீர் குடிக்கும் போது, நீர் அருந்தும் பொழுது நம்ம மூச்சுக்குழல் இருக்குல்ல, நேரா அந்த மூச்சுக்குழலை போய் அட்டா மூச்சு விட முடியாது, நுரையீரல்ல போய் அடைச்சிக்கும். அப்ப இந்த உணவு குழல், மூச்சுக்குழல் இதுல போய் லாக் ஆயிடுச்சுன்னா புறையேறும். அது விபத்திலேயே ஆபத்திலேயே முடியலாம். அது மட்டுமல்லாது மூட்டு வலி இருக்கு பாருங்க, இந்த மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, நாம் நின்று கொண்டு நீர் அருந்தினால் இந்த வலிகள் வருவதற்கு மெயின் மூட்டு வலி வர்றதுக்கு காரணமா இருக்கு, இடுப்பு வலி வர்றதுக்கு காரணமா இருக்கு. அப்ப இந்த நின்றுகிட்டு நம்ம தண்ணி குடிக்கிறத நம்ம என்ன செய்யணும், அந்த பழக்கத்தை விட்டுடணும். இனிமேலாவது நின்றுகிட்டு தண்ணி குடிக்காதீங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி 2 கிளாஸ் குடிங்க, சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க. சாப்பிட்ட பிறகு 10 to 15 நிமிடம் அல்லது 20 நிமிடம் கழிச்சு தண்ணி குடிக்கிற பழக்கத்தை நீங்க உருவாக்கிட்டா உங்களுக்கு தேவையான அந்த ஜீரண சக்தியை தானே உடல் உருவாக்கிக் கொள்கின்றது. அதே போல நம்ம உடம்புல 8 விகாரங்கள் அப்படின்னு சொல்றோம். விகாரம் அப்படின்னு சொன்னாலே அசிங்கம்னா விகாரம். ஏன் விகாரமா இருக்கு அவன் உடம்பு பெரிய விகாரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்ப விகாரமா இருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம், அசிங்கம்னு அர்த்தம். அப்ப நம்ம உடம்புல நம்மை சுற்றி 8 விகாரங்கள் இருக்கு. தமிழ்ல சொல்லுவாங்க, இலக்கியத்துல விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விகார புணர்ச்சினா தோன்றுதல், திரிதல், கெடுதல். இது செய்யுள்ள தமிழ்ல இருக்கு. அதுக்கும் நமக்கும் சம்மதம் கிடையாது. ஆனா நான் படித்தது முதுகலை ஆங்கிலத்துறை தான். ஆனாலும் இந்த விகாரம் என்பது தமிழ்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். அதே போல நம்ம உடம்புல 8 விகாரங்கள் இருக்கு. 8 விகாரங்கள் என்பது 8 குணங்கள். இந்த 8 குணங்களை நாம் என்ன செய்யணும், 8 குணங்களை ஒவ்வொரு மனிதனிடமிருந்தும் அவன் அதை
தூர எரிந்து விட்டால் அவனிடத்தில் அது இல்லை என்றால் அவன் மனிதரில் புனிதனாகிறான். 8 இந்த தேவையில்லாத 8 விகாரங்கள் என்று சொல்லக்கூடிய 8 குணங்களை அவன் தன்னிடம் வைத்துக் கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவன் மனிதரில் புனிதராகி மகானாகி விடுகின்றான். அப்படி நாம் பார்க்கும் பொழுது அந்த 8 விகாரங்கள் முதன்மையானது காமம். காமம் என்றால் ஆண் பெண் உறவோ அல்லது ஒரு பெண்ணை ஒருத்தம் போய் துரத்தி காதல் செய்வதோ அவர்களுக்கு அந்த வன்புணர்ச்சி என்று சொல்லக்கூடிய செக்ஷுவல் டார்ச்சர் கொடுப்பதோ கிடையாது. காமம் என்பது ஆசை. காமம் என்பது ஆசை. ஒரு பொருள் மீது நாம் ஆசைப்படும் பொழுது அது காமம் என்ற பெயரில் வெளிப்படுகின்றது. தீரா ஆசையாக இருப்பான். அதான் ஒரு பெண் மீது ஒருவன் ஆசை கொள்வதே காமம். அதான் சுருக்கமா சொல்லப்போனா அதுதான். அப்போ ஏதாவது ஒன்று வேணும் என்று நினைத்து நீ சதா எந்நேரமும் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டு மற்ற எந்த வேலையில் மீதும் கவனம் செலுத்தாமல் எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஒரு ஒன்றை மட்டுமே சிந்தித்து செயல்படுவதற்கு பெயர் காமம். இந்த 8 நம் உடலில் உள்ள 8 விகாரங்களில் முதன்மையான விகாரம் என்பது காமம். இது ஆசை. இந்த ஆசையை நாம் ஒழித்தால் துன்பம் வராது. இது யார் சொன்னா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த புத்தர் மகான் சொன்னார். என்ன சொன்னாரு? ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆக ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று அவர் கூறியது. ஆசைப்படலாம், ஆனால் அது காமமாக மாறக்கூடாது. எனவே இந்த 8 விகாரங்களில் முதன்மையான விகாரம் என்ற இந்த காமம் என்ற ஒன்றை ஆசைதான் அது. அந்த ஆசையை பேராசையாக, அந்த ஆசை என்ன சொல்றோம்? ஆசை பேராசை. பேராசை என்பது ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருந்திருப்பாங்க. ஆனா அங்க வர முதல் மருமகள் தானே அனைத்தையும் பயன்படுத்தணும், தானே அனைத்தையும் வச்சுக்கணும், அந்த வீட்டுல இருக்கிற நிலத்தெல்லாம் நம்ம தான் சாகுபடி செஞ்சு அதுல பயனடையணும், மற்றவர்கள் எக்கேடு கட்டாலும் போன பொறுத்து அப்படின்னு வருவாங்க. அதே மாதிரி அண்ணன் தம்பியில ஒருத்தன் பார்க்கும் பொழுது எல்லாம் நம்ம தான் வச்சுக்கணும், எல்லாமே நம்ம தான் ஆளுகணும், இவனெல்லாம் நம்ம பேச்சு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இருப்பார்கள். இது இந்த ஆசைதான் பேராசையாக மாறுகின்றது. இந்த பேராசைதான் காமம் என்ற பெயரில் 8 விகாரங்களில் ஒன்றாக நாம் குறிப்பிடுகின்றோம். அதே போல குரோதம். குரோதம்னா என்ன? விரோதம், விரோத செயல். கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் விரோதம். இப்ப 2 வீலர்ல நம்ம போயிட்டு இருக்கோம். 2 வீலர்ல போயிட்டு இருக்கும் பொழுது நீங்க மெயின் ரோட்ல போயிட்டே இருப்பீங்க. இடது அல்லது வலது பக்கத்துல இருந்து மெயின் ரோட்டை நோக்கி ஒரு ரோடு வரும், ஜாயிண்டிங் ரோடு. அந்த ரோட்ல இருந்து வர நபர் நேராக இப்ப நீங்க அமர்ந்திருக்கீங்க, நீங்க போயிட்டே இருக்கீங்க, எந்த திசையை நோக்கியா நீங்க போயிட்டு இருக்கீங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இடது பக்கத்துல இருந்து ஒருத்தர் வருவார். இடது பக்கம் கிளை ரோடு. இந்த கிளை ரோட்ல இருந்து மேல் ரோட்ல ஏறுவார். அப்படி ஏறும் பொழுது நேராக நம்ம போறோம்னா 2 வீலர்ல இதுல அப்படியே முற்றாங்கதான் அவர் ஏறுவார். அவர் வரும்பொழுதே இடது பக்கமாக வளைஞ்சி அப்படியே ரோட்டு ஓரமாக சென்று இப்படி நம்ம மேல ஏறுவோம் என்ற எண்ணம் 100க்கு 99 நபர்களுக்கு கிடையாது. இந்த பழக்கத்தை நாம் சரி செய்து கொண்டால் விபத்து என்பது உலகத்தில் இருக்கவே இருக்காது. அதாவது அவர் முதலில் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அவர் முதலில் செல்லட்டும். நீங்க ஸ்பீடா போயிட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு போகணுங்கிற எண்ணம் வேணாம். அப்ப அவரு முன்னாடி போட்டோம் அப்படின்னு நீங்க ஒதுங்கினாலே, நீங்க ஸ்லோ பண்ணாலே அவரு போயிடுவாரு. அவரு நினைப்பாரு சரி அவரு போட்டணும். அப்ப அங்க விபத்தோ பிரச்சனையோ வராது. அப்படி வரும்பொழுது ஒருவருக்கு ஒருவர் விரோதம் ஏற்படுகிறது. இந்த விரோதம் தான் குரோதம்னு சொல்றோம். இந்த விரோதமும் குரோதமும் ஏற்படுவதற்கு நமது மனநிலை தான் நமக்கு காரணமாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நாம் தாம் என்ற ஒரு உணர்வை அங்க உருவாக்கும் பொழுது, அந்த உணர்வுடன் நாம் செயல்படும் பொழுது
அந்த குரோதம் என்ற விரோதம் அங்கு உருவாகின்றது. இந்த விரோதத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் தான் என்ற அகங்காரம் அங்கு இருக்கக்கூடாது. சரி, அவர் செய்யட்டும் என்ற விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்குது. அப்ப நமக்கு அருகில் உள்ளவரிடம் நாம் சண்டை போடுவதோ, அவரிடம் இருந்து தொடர்ந்து அவரிடம் பிரச்சனை செய்வதோ இருந்தால் இதைதான் குரோதம் என்று சொல்கிறோம். இதுதான் விரோதமாக மாறுகின்றது. இது நம் எதிர்மறை சக்தியை தான் உருவாக்குமே தவிர நேர்மறை சக்தியை ஒருபொழுதும் இது உருவாக்கும். அப்ப எதிர்மறை சக்தி உருவானாலே உங்களுக்கு உங்கள் மனது சுறுசுறுப்பாக இருக்காது, நீங்கள் நினைக்கும் காரியங்கள் நடக்காது, அது எதுவுமே ஃபெயிலரா தான் முடியும். அதனால இந்த குரோதம் என்ற இரண்டாவது விகாரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மிடமிருந்து தூரமா தூக்கி போட்டு. இதுதான் குரோதம். காமம், குரோதம், லோபம். லோபம்னா என்ன? சுயநலம். சுயநலத்தோடு வாழ்வது. நான் தான் எல்லாமே செய்யணும், எனக்கு தான் எல்லாமே வேணும். நான் தான் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் தான் படிக்கணுங்கிற எண்ணத்தோடு இருந்தால் அது பாராட்டணும். ஆனா இங்க எல்லாமே நான் தான் ஸ்கூல்ல நான் தான் கிளாஸ் கிட்ட இருப்பேன், நான் தான் எல்லாமே செய்யணும் அப்படின்னா அங்க ஒரு மாணவராக இருந்தாலும் அங்க அவரு அந்த எண்ணத்தோடு இருந்தால் அது சுயநலம். ஒரு வீட்டில் இருப்பவர்கள் நான் சொல்வதை நீங்க கேட்கணும், நான் இப்படிதான் செய்வேன், நான் இப்படிதான் இருப்பேன், இதை சொல்றபடிதான் நீங்க நடக்கணும் அப்படின்னு தான் சுயநலம். எல்லாமே எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படி என்று நினைப்பது சுயநலம். அடுத்தவர்கள் நலனை பெரிதுபடுத்தாமல், அடுத்தவர்கள் கெட்டு போனாலும் பரவாயில்ல, குட்டிச்சரானாலும் பரவாயில்ல, நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வாழ்பவர்கள் சுயநலத்தோடு வாழ்கிறார்கள். அப்ப அந்த லோபம் என்ற சுயநலத்தோடு வாழும் பொழுது, லோபம் என்ற சுயநலத்தோடு நாம் வாழும் பொழுது அங்கு நமக்கு எதிர்மறை சக்தியை தான் உருவாகும். அப்ப காமம், குரோதம், லோபம், அடுத்து மோகம். மோகம் என்பது ஒரு பொருளின் மீது தீரா சதா அந்த நினைவோடு இருப்பது, இது பேரு மோகம்னு சொல்றோம். இந்த மோகத்தை நாம் உருவாக்கி கொண்ட பொழுது இந்த மோகமானது என்ன செய்யுது? நமக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு திடமான சக்தியை கொடுக்காது. அப்ப மோகம் தினமும் மோகம்னா அந்த நபரை நம்ம என்ன செய்யணும்? அழிச்சிடணும், இல்லைன்னா ஒரு பொருளை எப்படியாவது அடைஞ்சே தீரணும், இப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடு இருக்கும் பொழுது அதுதான் என்ன சொல்றோம்? மோகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மோகம் என்பது அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்வதாக அமையும் ஒரு பொருள். அப்ப இந்த மோகம் என்ற நான்காவதையும் நாம் விடுத்து வெளியில் வரும் பொழுது நம் உடல்நிலை நன்றாக இருக்கும். அதன் பிறகு மதம். மதம் என்பது நாம் சொல்றோம்ல, இந்து மதம், முஸ்லிம் மதம், கிறிஸ்தவ மதம், அது ஒரு பக்கம் அப்படியாக இருந்தாலும், ஆனா உண்மையான ரீசன் மதம்னா என்னன்னா, யாரையும் மதிக்காத செயல்படுவதற்கு பேர் தான் மதம். யாரையும் மதிப்பதற்கு, தான் மட்டும்தான் பெரியவன், என் மதம் மட்டும்தான் பெரியவன். இப்ப நீங்க மதத்துக்குள்ள போயிடுங்க, என் மதம் தான் பெருசு, நான் தான் பெரியவன், இந்த உலகத்தில் என் மதம் தான் பெரியது, என் மதத்தை தவிர வேற யாரும் சிறந்த மதம் அல்ல என்ற நோக்கோடு, தான் என்ற அகங்காரத்தோடு, நான் தான் முடியும், என்னால் தான் முடியும், என்னை தவிர வேற யாராலும் ஒன்று செய்ய முடியாது, நான் சொல்வதுதான் சரி என்று நிலைப்பாடோடு இருக்கிறார்களே, இதுதான் மதம். அப்ப இந்த மதம் என்ற ஒன்று கர்வ குணம், தான் என்ற அகங்காரம், இந்த இதோட நடந்து கொள்பவர் அது என்னது? மதம் பிடித்தால் அவர்கள் ஒரு நல்ல மனிதராக இருக்கவே முடியாது. மனித நேயத்தோடு அவர்கள் ஒருபொழுதும் வாழ முடியாது. மதம் என்ற ஒன்றோடு நீங்கள் சார்ந்திருந்தாலும், மதம் என்று ஒன்று இருந்தாலும், மனித நேயம் என்பது அவர்களிடம் என்ன ஆயிடும்? இருக்கவே இருக்காது. திருமூலர் 4 வரிகளில் இந்த உலகத்தையே அடக்கிட்டார். 4 வரியில இந்த உலகத்தை அடக்கிட்டார்.
அதை விட வேற பாடல்களோ வேற செயல்களோ கிடையாது. மூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் ஆண்டுக்கு ஒரு பாடல்கள் எழுதியதாகவும் இந்த 3000 பாடல்கள் திருமந்திரம் என்ற பெயரில் இருப்பதாகவும் அவர் நூல்களை வெளியிட்டு நாம் படிக்கின்றோம். அதன் வாயிலாக வாழ நினைத்தால் கண்டிப்பாக அவர்கள் ஒரு தெய்வ நிலையை கூட அடையலாம், தேவர் போல உருவாகலாம். நம்ம யாரும் அந்த மாதிரி செய்யறது இல்ல, அது போல எடுத்துக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, 4 வரிகளில் இந்த உள்ளத்தை அடைச்சிட்டார். அப்படி என்ன இந்த 4 வரியில் அப்படி என்ன அடைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, யாவருக்குமாம் ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு கையுறை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் என் சொல்தானே, பிறருக்கு என் சொல்தானே. நீ எந்த மதமாக இருந்தாலும் நீ சாமி கும்பிடுறியா, நீ ஏதாவது ஒன்று அங்க கிள்ளி போட்டு வணங்கு. அப்ப ஒரு பச்சிலை என்ற ஒன்றையோ ஏதோ ஒன்றை நீ அங்கு சேர்க்கும் பொழுது உன்னோட ஆத்ம சக்தி, உன்னோட எண்ணங்கள் அவரிடம் போய் சேருது. இறை வழிபாட சொல்லிட்டார். அடுத்து ஜீவ காருண்யம், புலால் உண்ணாமை, தன்னுயிர் போல் பிற உயிர்களையும் மிருகங்கள் போன்ற பசு போன்ற அனைத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும். ஜீவகாருண்யம். யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு கையுறை, உன்னால் முடிந்ததை ஒரு பசு பாக்குறியா, அதுக்கு இந்த ஒரு பிடி புல்ல கொடுத்துட்டு போ அப்படிங்கிறார். யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கை. அன்னதானத்தை பத்தி சொல்லிடுற, அன்னதானத்தை பத்தி நீ சாப்பிடும் போது ஒரு பிடி கொடுத்துட்டு சாப்பிடுங்க. அதான் விருந்து புறத்தாரை தான் உண்டால் சாவா, மருந்தனினும் வேண்டா பற்றென்று நம் தமிழர் தந்தை உலக ஆசான் கூறியிருக்கிறார். அப்ப தமிழர் தந்தை கூறியதும் அவர் கூறியதும் என்னத்தை பத்தி சொல்றாங்க, அன்னதானத்தை பத்தி தான் சொல்றாங்க. மனிதர்கள் இந்த உலகில் பிறவி வேணாம்பாங்க. ஆனா மாணிக்க வாசகர் என்ற ஒருத்தவர் தில்லையில் வாழ்ந்தார், அவர் பிறவி வேணுங்கிறார். இப்படி நாம் பார்க்கும் பொழுது இந்த மூலர் 3வது முறையாக அன்னதானத்தை பற்றி குறிப்பிட்டார். ஏன் மாணிக்க வாசகர் பிறவி வேணும்னா, அன்னதானத்தை நான் தினம் தினம் மக்கள் பசியோடு இல்லாமல் உண்டு இன்புற்று வாழ்வதை நான் கண்டு ரசிக்க வேண்டுங்கிறாரு மாணிக்க வாசகர். சரி, அப்ப இந்த 3வது முறை அன்னதானம். 4வது அன்பே சிவம், அது அன்பே ஜீவன் வச்சுட்டீங்க. அன்பே உலகில முடிஞ்சிச்சு. அந்த அன்புக்குள்ள உலகம் கட்டுப்பட்டு விட்டது. அந்த அன்புக்குள் உலகமே அடக்கி விட்டார். எனவே இந்த 4 வரிகளில் உலகத்தை அடக்கிய இந்த மகான் 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் 3000 பாடல்கள் எழுதியதாகவும் வரலாறுகள் கூறுகின்றன. இப்ப நம்ம என்ன பார்த்தோம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம். இப்ப அடுத்து பார்க்க போது மாச்சரியம். மாச்சரியம்னா பொறாமை. இந்த பொறாமை, மாச்சரியம்னா பொறாமை. பொறாமையை நம் உடம்பிலிருந்து, நம் எண்ணத்திலிருந்து, நம் உள்ளத்திலிருந்து தூக்கி எரிஞ்சிடணும். அவன் அப்படி வாங்கிட்டான், அவன் இந்த புடவை வாங்கிட்டான், இவன் இந்த நெக்லஸ் வாங்கிட்டான், அவன் அந்த 2 வீலர் வாங்கிட்டான், இவன் அங்க நிலம் வாங்கிட்டான், அவன் அங்க மாடி வீடு கட்டிட்டான், இவன் பேண்ட் கோட் ஷூட் போட்டுட்டு போறான், அவன மாரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு யார் ஒருத்தங்க இருக்கிறாங்களோ அவங்க தவறாக நினைச்சுக்காதீங்க, சத்தியமா அழிஞ்சிடுவாங்க. தவறாக என்ன பண்ணா சத்தியமா அழிஞ்சிடுவாங்க. இதுதான் பொறாமை. பொறாமை என்பதை தவறா நினைச்சுக்காதீங்க. நீங்க தலையிட படிச்சு பாருங்க, அதோட பொருள். எனவே இந்த பொறாமை என்ற ஒன்று இருக்கும் மனிதன் ஒரு காலத்திலும் உட்பட முடியாது. இந்த அதான் அந்த பொறாமை என்பது நம்ம மனசை விட்டு தூக்கி எரிஞ்சிடணும். பொறாமையா இருக்கக்கூடாது. அப்ப பொறாமையா இருக்கணும் அப்படின்னா நீ உருப்பட முடியாதுன்னு அர்த்தம். இதுதான் நம் முன்னோர்கள் அந்த காலத்திலே சொன்னான். என்ன சொன்னான், ஏய் நீ போய் அடுத்தவனை அடிச்சுனா உனக்கு அவன் திருப்பி அடிப்பான்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுங்க. நீ போய் அவனை அடிச்சுனா அவன் உன்னை திருப்பி அடிப்பான்னு சொல்ல, கெடுவான் கேடு நினைப்பான். என்ன ஒரு அற்புதமான ஒரு வரி. கெடுவான் கேடு நினைப்பான். எவன் ஒருத்தன் கெட்டு போங்க நினைக்கிறானோ அவன் தான் கேட பத்தி நினைப்பான்னு ஒரே ஒரு வரியில அற்புதமா இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப கெடுவான் கேடு நினைப்பான். கெட்டு போறன்னு நம்ம கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க கேடு பத்தி நினைப்பான். ஆக இந்த பொறாமை என்ற
ஒன்றை நம் மனதிலிருந்து நம் எண்ணத்திலிருந்து அப்படி ஒரு வார்த்தை இருப்பதாக நாம் எண்ணவே கூடாது. இந்த பொறாமையும் கோபம் இருக்குல்ல, கோபம் போன்ற மிகப்பெரிய கொடியது ஒன்று இந்த உலகில் இல்லை. கோபம் போன்ற கொடியது ஒன்று இந்த உலகில் இல்லை. கோபத்தாலும் பொறாமையாலும் அழிந்தவர்கள் கோடான கோடி நபர்கள். பொறாமையாலும் கோபத்தாலும் அழிந்தவர்கள் கோடான கோடி நபர்கள். இடம்பம், இடம்பம்னு சொல்றோம். அப்ப இடம்பம்னா, இடபம் அப்படின்னா அது வந்து ரிஷபம். இடபம் அப்படின்னா ரிஷபம் 12 ராசிகள்ல வரும். ஆனா நம்ம இங்க என்ன சொல்றோம், இடம்பம்னு சொல்றோம். இடபம் வேற, இடம்பம் வேற. அப்ப இந்த இடம்பம் அப்படின்னா என்ன? ஆடம்பரம். ஒருவன், ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் எந்த உச்சத்திற்கு வேண்டுமானாலும் செல்வார்கள். செய்யக்கூடாத செயல்களை செய்வார்கள். பழகக்கூடாத நபர்களுடன் பழகுவார்கள். அதுபோல நடந்தால் அவர்களுக்கு ஆபத்தாகவும் முடியும். அவர்கள் உலகத்தால் தூற்றப்படுவார்கள். அந்த ஆடம்பரத்தால என்ன வேணாலும் செய்யணும்னு, திருடுதல், பொய் பேசுதல், களவு செய்தல், பிறரை வஞ்சித்தல், பிறர் சொத்தை அபகரித்தல், நம்பிக்கை துரோகம் செய்தல் போன்றவற்றை ஈடுபடுபவர்கள் இந்த இடம்பம் என்ற ஆடம்பரத்துக்காக என்ன செய்யறாங்க? இது போல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அகங்காரம். தான் என்ற அகங்காரம். நல்ல அந்த அகங்காரத்தை ரெண்டா பிரிங்களேன். அகம் என்றால் உள், காரம் அப்படின்றால் செயல். காரக கர்த்தா அப்படின்னு சொல்லுவான். காரக கர்த்தானா ஒரு செயலை உருவாக்குபவர், ஒரு செயலை செய்பவர்கள். அப்ப அவர் யாரு? காரக கர்த்தா. மதத்தை பத்தி நான் பேசல. ஒரு கோயிலை கட்டிட்டாருன்னா அவர் தர்ம கர்த்தான்னு சொல்லுவோம். அப்ப தர்ம கர்த்தா. அப்ப அப்படின்னா என்ன? அதான் காரக, காரகம், காரம் அப்படின்னா காரகம்னா செயல்பாடுனா. அப்ப அகங்காரம் என்றால், அகம் என்றால் உள்ளே உனக்கு இருக்கின்ற ஒரு செயலை குறிப்பிடுவதற்கு பெயர் தான் அகங்காரம். அப்படின்னா என்ன அகங்காரம்? தான் என்ற ஆணவம். நான் தான் இங்க எல்லாமே செய்யணும், என்னை தவிர வேற யாருமே எதுவுமே செய்யக்கூடாது, நான் சொல்வதுதான் மற்றவர்கள் கேட்க வேண்டும், நான் சொல்வதை தான் மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு அகங்காரம். அந்த அகங்காரத்துடன் ஒருவன் வாழும் பொழுது, பிறரை வஞ்சிக்கும் பொழுது, பிறரை அழிக்கும் பொழுது, பிறரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது அவன் சத்தியமாக உருப்படவே முடியாது. எனவே இந்த 8 வகையான விகாரங்கள், விகாரம் என்றாலே விகாரமா இருக்கனாலே அசிங்கம் அர்த்தம். இது 8 வகையான அசிங்கத்தை நம்மிடம் இருந்து நம்ம என்ன பண்ணணும்? தூரமா தூக்கி போட்டுணும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், இடம்பம், அகங்காரம். இந்த 8 அகங்காரத்தையும் 8 கெட்ட எண்ணங்களையும் நாம் நம்மிடம் இருந்து தூரமாக தூக்கி போட்டு விட்டால் நம் வாழ்வு சிறப்பாக இருக்கும். சரி, திருமூலர், இப்ப நான் பேசினேன்ல, திருமூலர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இதுதான் திருமந்திரம். இந்த திருமந்திரம் 3000 பாடல்கள் இருக்கு. இந்த 3000 பாடல்கள் இருக்கின்ற இந்த திருமந்திரம் என்ன சொல்றாரு? புருவ மத்தியை பத்தி, புருவ மத்தி அப்படின்னு சொல்றோம்ல, இதுலதான் விளக்குறாரு. எல்லாத்தையும் இதை பத்தி தான் விளக்குறாரு. எல்லாத்தையும் இதை பத்தி பார்க்கும் பொழுது 1130வது பக்கம், தந்திரம் 8வது தந்திரம், பாடல் 33வது பாடல். ஆனால் 3000 பாடல்களில் இது 2546வது பாடல். அந்த பாடல் என்ன சொல்றாரு அவரு? நாசிக்கு மேல் 12 விரகடை. நான் சொன்ன பாடல் இதுலதான் இருக்கு. நாசிக்கு மேல் 12 விரகடை. அந்த 12 விரகடைக்கு மேல்தான் ஜீவன் இருக்கும் இடம். இந்த ஜீவன் இருக்கும் இடத்தை யாருமே அறியவில்லை. அதுதான் சிரசானம் என்று சொல்லக்கூடிய இந்த புருவ மத்தின்னு சொல்ற. மூக்குக்கு மேலே, மூக்கு நுனிக்கு மேலே 12 விரல். எண்ணி பாருங்கள். 4, 8, 12. இந்த 12வது விரல் போய் இங்க ஜாயின் பண்ணுதுல, இதுதான் புருவ மத்தி. இந்த புருவ மத்தி நடுவுக்கு இடையேதான் ஜீவன் என்ற சீவன், சீவன் என்ற சீவன் இருக்கிறான்னு சொல்ற. நான் சொல்லிட்டு போயிடலாம். புருவ மத்தினா
இது கிடையாதுங்க புருவ மத்தி, இந்த இரு புருவங்களுக்கு இடையில இருக்கிறது அப்படின்னா அதுக்கான ஆதாரம் என்ன, யாரு சொன்னா, எப்படி சொன்னா அப்படிங்கறது விளக்கணும்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது புருவ மத்தி கிடையாது. அப்ப அவர் தான் சொல்றாரு, திருமந்திரத்துல சொல்றாரு 1130வது பாடல் 8வது தந்திரத்தில 33வது பாடல் 2546வது பாடல் சொல்றாரு, நாலு மூவரை விரல் இடையே நாமும் 12 விரல், 4, 8, 12 இந்த இடத்துல இதுதான் புருவ மத்தி, இதுதான் ஜீவன் இருக்கும் இடம், இதுதான் சீவன் இருக்கும் இடம், இதுதான் சிவன் இருக்கும் இடம், இதுதான் சகசரராமம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப புருவ மத்தி என்பது நானாக சொல்லவில்லை, இது உள்ள இருக்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம சுகாசானத்துல இருந்து என்ன பண்றோம், கால்களை நேராக நீட்டி கொள்கிறோம், நேராக நீட்டுகிறோம். அப்படி நல்லா நேரா நீட்டிட்டீங்கன்னா அடுத்து என்னன்னா, இப்ப நம்ம செய்யப்பட்டு மகாமுத்திரை. இந்த மகாமுத்திரை என்பது வஜ்ரசானத்துல நம்ம உட்காரப்புறோம். ஃபர்ஸ்ட் ஒரு காலை மடக்கிக்கிறோம், இந்த காலை மடக்கிட்டோம், அடுத்து இந்த காலையை மடக்கிறோம், மூச்சை நன்றாக இழுத்து விழுவிடும், இடது விரல் கட்ட விரலை வலது கால் கட்ட விரல் லாக் பண்ண வேண்டும். பாருங்க, ஆதிமுத்திரை என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிமுத்திரையை வைத்து நாம் கீழே அமர்ந்து தரையை தொடும் அளவுக்கு தரையை தொட வேண்டும். தொட்டு இப்படி செய்வதனால் உடலில் உள்ள உறுப்புகள், அந்த பித்தத்தை உருவாக்குகின்ற சக்திகள், இந்த இடுப்புல இருக்கிற கொழுப்புகள், தசைகள் உருவாகும். அதே இந்த கைகளை பின்னாடி கட்டி கொண்டு அப்படியே கால்களை இப்படி சேர்த்து வைத்து அப்படியே பொறுமையா மூச்சை இழுக்கிறோம். மூச்சை இழுக்கும் பொழுதுதான் குனியணும். ஒரு 5 வினாடிகள் மூச்சை நீங்க அடக்கி நிமிரும் போது மூச்சை வெளியில விடும். இது பேரு மகாமுத்ரான்னு பேரு. இதை நீங்க ஆதி முத்திரையிலையும் செய்யலாம், அல்லது கைகளை பின்பக்கம் கட்டி கொண்டு இந்த மகாமுத்திரையை நாம் செய்யலாம். அப்படி இந்த மகாமுத்திரையை செய்யும் பொழுது நமக்கு உடம்புக்கு தேவையான அனைத்து சக்திகளும் கிடைக்குது. எனவே இன்றைய நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டுகின்றேன். ஓம் என்னும் மந்திரத்தோடு நாம் இன்று நிறைவு செய்வோம். ஓ கைகளை மேலே உயர்த்தி நன்றாக தேய்த்து 3 முறை இந்த கண் பகுதியில் வைத்தால் நமக்கு இந்த சக்தி கிடைக்கின்றது. இந்த சக்தியை பெறுவதற்காக தான் நாம் இந்த யோகாசனம் செய்கின்றோம். எனவே இன்று நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவன் நல்ல புரிய வேண்டுகின்றேன். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி திரு தமிழ்ச்செல்வன் அவர்களே, நன்றி. ஐயா ஜோதிட மகரிஷிக்கு வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த இனிய காலை வேளையில் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் கேஸ் 25 கிரிப்டோ 25 இணையதள கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மிக அருமையாக காலை வேளையில் தினம் ஒரு புதிய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வன் சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நண்பர்களே, இன்று அட்மின் டைரக்டர்ஸ் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கக்கூடிய நாள். ஆகவே வரக்கூடிய 30ஆம் தேதி கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய பயிற்சி பட்டறையில் நம்ம அணியினர் எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க, அந்த பயிற்சி பட்டறை எவ்வளவு சிறப்பா நடத்தணும். ஏன்னா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முயற்சி மட்டும் பார்த்தாது, பயிற்சி வேணும்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சியை நம்ம சங்கர் சார் அந்த 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கோயம்புத்தூர்ல மிக அழகா நம்ம, அதாவது நேற்று பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கடலூர்ல அவருடைய ட்ரைனிங் சென்டர்ல நிறைய பேரை உட்கார வச்சு நிறைய ட்ரைனிங் கொடுத்திருக்காரு, நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு. வெறும் 4 பேர் உட்கார வச்ச இடம் இன்னைக்கு 40 பேர் உட்கார அளவுக்கு அந்த விஷயம் மெருக இருக்குது, வளர்ந்து இருக்குது, பெருகி இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதனோட சூட்சங்களை சொல்லி கொடுக்கறதுக்கும் நிறைய விஷயங்களை நம்மளை
நம்மளை கூர்த்திட்டுறதுக்காக அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் கோயம்புத்தூர்ல நடக்குது. அந்த கோயம்புத்தூர் ப்ரோக்ராமுக்கு நம்ம மட்டும் கலந்துக்காம நம்ம அணியில எத்தனை பேரை கலந்துக்க வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் சிறப்பா இருக்கும். ஏன்னா எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் நம்ம பாக்கெட்ல நம்ம பர்ஸ்ல என்ன பணம் இருக்குதோ அதுதான் நம்மளுது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செய்யணும்னு சொன்னா இந்த பயிற்சி பற்றிய சிறப்பா நம்ம பயன்படுத்திக்கணும். சீட் ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. ஏன்னா முதல்ல 4 பேர் கொடுக்கணுங்கும் போது ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. இப்ப எல்லாரும் வாங்க கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி பெரிய மனசோட அதை பண்ணும்போது நிறைய பேர் அவங்க 10, இப்ப வெற்றிமுருகன் சார்லாம் 10 டிக்கெட் பதிவு பண்ணாங்க. நான் இது வரைக்கும் 6 பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க டீமுக்கு பண்ணும்போது இது டிக்கெட் மிக குறைவா இருக்கு. 150 சீட்டு தான் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு தங்கள் அணியினர் அவங்கவுங்க அந்த தன்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய நண்பர்களை அங்க வரவழைச்சு அவங்க கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து இந்த பிசினஸ் இப்ப நம்ம கிட்ட கிடைச்சிருக்கிற இந்த சிஸ்டம், இப்ப நம்ம கிட்ட இருக்க கேஷ் 25 கிரிப்டோ 25 மிக அற்புதமா வடிவமைச்சு நம்ம கையில கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளும் நம்ம டீமும் எப்படி வளரலாம், எப்படி சம்பாதிக்கலாம், இதை பெரிய அளவுல கொண்டு போறது எப்படி அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கோயம்புத்தூர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான பணிகளை எல்லாரும் செய்யணும்னு பணியோட கேட்டுக்கிறேன். இன்னைக்கு இந்த இணையவழி கூட்டத்துல கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை அட்மின் டைரக்டர்ஸும் தங்களுடைய கரங்களை உயர்த்தி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் சென்னையிலிருந்து திரு பாஸ்கர் சார் அவர்களை மிக அன்போடு அழைக்கிறோம். வெல்கம் சார். பாஸ்கர் சார், வெல்கம். சென்னை பாஸ்கர் சார். Sir, one minute, sir. Sir, okay, இப்போ ஓபன் ஆகும். Thank you. பாஸ்கர் சார், இப்ப நீங்க பேசலாம் சார். அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். அடுத்ததாக மரியாதைக்குரிய ஆரோக்கியசாமி சார் அவர்களை மிக அன்போடு அழைக்கிறோம். வெல்கம் சார், ஆரோக்கியசாமி சார். வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான காலை பொழுதுல ஒன்று கூடியிருக்கிறோம். ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. என்னுடைய அணியில 4 பேர் கோவை வருவதற்கு தயாரா இருக்கோம். இன்னைக்கு நேற்று 4 பேர் வித்ட்ராவல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. ஒரு 2025 நமக்கானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கோம். எத்தனை பேரை புரிய வைக்க போறோம் அப்படிங்கிறதா நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் கிடைத்தால் 2025 இறுதியில நம்ம அத்தனை பேரும் மிகப்பெரிய உயரத்தில் இருப்போம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட உற்சாகத்தோட அத்தனை பேரையும் மீண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா 2025 நமக்கான ஆண்டுங்க சார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சார். நிச்சயம் எல்லாரும் என்ன 25 லட்சமா 2.5 கோடியா அப்படிங்கறதுல தான் வித்தியாசம் இருக்குமே தவிர மற்றபடி நமக்கான ஆண்டு. பாஸ்கர் சார், வெல்கம் சார். வெல்கம். குட் மார்னிங் சார். முதல்ல ஆன் ஆகல, அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார், பரவாயில்ல. ஆனந்தமான காலை வணக்கம். கோவைக்கு ஆல்ரெடி 2 பேர் பதிவு பண்ணியாச்சு. கோவை லோக்கல்ல இருந்து ஒரு 3 பேரும், விருதுநகர் அதுக்கப்புறம் திண்டிவனத்துல இருந்து ஒரு 2 பேர், ஒரு என்ன உட்பட பிளஸ் ஒரு 5 பேர், ஒரு 6 பேரை கூப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறேன். நேத்திக்கு சென்னையில இருந்து கடலூர் போயிட்டு சங்கர் சார் மீட்டிங்ல அட்டன் பண்ணணும். சென்னையில இருந்து ஒரு மேடமும், தாராபுரம் திருப்பூர்ல இருந்து ஒரு மேடம் கொண்டு வந்து அட்டன் பண்ணோம். அங்க ஆக்சுவலா நேற்றுக்கு ஈவினிங் சங்கர் சார் மீட்டிங்ல சொல்லும்போது 2 மகளிர் வந்தாங்கன்னு சொன்னாரு. ஆனா 5 பேர் வந்திருந்தாங்க. அந்த 5 பேருமே நேற்றுக்கு ரொம்ப உற்சாகமா அடுத்த கட்டத்துக்கு உடனே ஐடி போட்டு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. சார் உண்மையிலே அந்த அப்துல் கலாம் ஐயா மாதிரி ரொம்ப எளிமையா ஒரு விஷயத்த மனசுல ஆழமா புத்தகமே இல்லாம படிக்கிற அளவுக்கு உள்வாங்குற அளவுக்கு அவருக்குள்ள இருந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஈஸியா அதை ஃபார்முலாவே போடாம எப்படி கணக்கு போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாரு. அவரை இவ்வளவு பெரிய ஃபார்முலா போட்டு நமக்கு எந்த வேலையும் வைக்காம வெறும் சிஸ்டம்ல அந்த சிஸ்டம்குள்ள இந்த காலம் நினைச்சிட்டு அது சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை மாத்திரம் நீங்க செஞ்சுட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில 2025 ஒரு பொற்காலம் சொல்லியிருக்கிறாரு. இந்த பொற்காலத்துல எல்லாருமே அந்த ஆனந்தத்தை அனுபவிப்போம். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். கரெக்டா சொன்னீங்க சார். சங்கர் சார் நிறைய வரலாறுல, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை உடைச்சு தூளா பண்ணிருக்காரு. அதாவது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ங்கிற ஒரு விஷயம், அதுக்கு அடுத்து இருந்தது பேசிவ்ல ரெஃபரல் இன்கம், பேசிவ்ல ரீபர்த் இன்கம், இந்த மாதிரி. அதே மாதிரி கிரிப்டோல ஒவ்வொரு விஷயமும், அந்த கிரிப்டோ விஷயத்தை மட்டும்
ஒரு ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சார். அது பிஹெச்டி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த கிரிப்டோ பிளான். இன்னும் நிறைய பேருக்கு அது புரியல அப்படிங்கறத உண்மையை தவிர இந்த கிரிப்டோ பிளானை மட்டும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப சர்வசாதாரணமா எல்லாரையும் அந்த பொருளாதார சுதந்திரங்கிற ஒரு விஷயத்தை அடைய வைக்க முடியும் சார். இப்ப சங்கர் சாருக்குள்ளார நமக்கு வந்து சங்கர் சாரு, நம்ம எஸ்ஆர் சார், பாபு சார் எல்லாம் கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க சார். இந்த விஷயங்கள்லாம் என் பிரபஞ்சம் அழகா இணைச்சு நம்மகிட்ட கொடுத்துருக்குது. இதுல பாருங்க, நிறைய பேரு சுயநலத்தோட வந்தவங்க அல்லது ஒரு மனசுக்குள்ளார ஒரு நெருடலோட வந்தவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே காணாம போயிட்டாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க அப்படியே ஃபில்டர் பண்ணி தங்கம்னு சொல்லுவாங்களா, இங்க வந்திருக்கிறது பூரா தங்கம் தான். இன்னைக்கு 80 பேரா 100 பேரா அது விஷயம் இல்ல. இத்தனை பேரும் ஒரு சோல்ஜர் மாதிரி நிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்குது. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக சேலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய செல்வராஜ் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வெல்கம் சார். செல்வராஜ் சார். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். உதவி கொடு உதவி பெறு என்ற அந்த அற்புதமான திட்டத்துல பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் என்ற இந்த ஸ்கீமு மிக அனைவருமே எளிதில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதில் நான் இணைந்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு இணைந்த நண்பர்களும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஏனோ இப்பொழுது கொஞ்சம் தொய்வடைந்து வந்து கொண்டிருக்கிறது. காரணம் கேட்டால், அந்த முதலில் போட்ட பிசினஸ்க்கு இன்கம் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ டார்ச்சர் பண்றாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய இந்த ட்ரைனிங் போறதுக்கு நாம் கேட்கும் பொழுது நம்ம தான் நம்முடைய இங்க ட்ரைனிங்ல காலை மாலை ஜூம் மீட்டிங்ல நிறைய சொல்லித்தராங்க. இதை விட அங்கே போய் என்ன சார் தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்லி இந்த மாதிரி சில பேர் சொல்றாங்க. இருந்தாலும் கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். கண்டிப்பா நம்ம நம்பிக்கை வீண் போகாது. அனைவரையும் சம்பாதிக்க வைத்து நாமும் சம்பாதிக்க வேண்டும் என்பதே என்னுடைய குறிக்கோள். கண்டிப்பாக கைகோர்த்து நம்ம கூட வருவார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க ஒரு நல்ல ஆசிரியர் சார். உங்களால அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமலாம் ஒண்ணும் இல்ல. பொதுவா வந்து நம்ம பேசிவ் பிளான்ல வந்து 3 லெவல் இன்கம் வந்தா கூட வந்து ஒரு 500, 2000, 6000, 8500 ரூபா வாங்குறதுக்கு 8-9 மாசம் ஆகும். இங்க வந்து இப்ப இந்த ஒர்க்கிங் பிளான்ல ஒரே நாள்ல 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்க சொல்லியிருப்பீங்க, நான் நம்புறேன். தேங்க்யூ சார். வாய்ப்பு பயன்படுத்தினதுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்ததாக மரியாதைக்குரிய அரக்கோண ராமலிங்கம் சார். வெல்கம் சார். அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். முதலாக தொடக்க உரை அளித்தமைக்கு முன்னணி தலைவர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி கூறுகிறேன். அது மட்டும் இல்ல, இந்த சிஸ்டத்தை கருவாக்கி உருவாக்கிய சங்கர் சாரோட தொடக்க உரை கலந்ததுக்காக அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு மீண்டும் நன்றி கூறுகிறேன். அது மட்டும் இல்ல, கோவை பயிற்சி பட்டறைக்கு நான் வருகிறேன் மற்றும் 2 பேரை அழைத்து வர முயற்சி செய்கிறேன். அது மட்டும் இல்ல, நேற்று என்னுடைய டீம்ல, அதாவது நம்ம வாங்கறத விட நம்மளுடைய கீழே வந்தவங்களை வாங்குறது தான் எனக்கு சந்தோஷமும் அதுல ஒரு உற்சாகமும். என்னுடைய டீம்ல சிஸ்டம் ப்ரமோட்டரா இருக்கிற ஒருத்தர் ஈரோடு சேர்ந்தவர் 2000 ரூபாய்க்கு வித்ட்ரால் போட்டிருக்காரு. அவரு தான் வந்து இது எப்படி வரும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு பேசினவர். அப்படியேப்பட்ட ஒருவரை பேசி கிட்டத்தட்ட அவர் சிஸ்டம் ப்ரமோட்டரா ஆகி முதல் முறையாக வித்ட்ரால் போடுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கும் முன்னணி தலைவர்களும் நன்றி சார். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ ராமலிங்கம் சார். உங்க ஒர்க் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது இங்க சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் சார். உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட்டிங் சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக தேங்க்யூ. அடுத்ததாக மரியாதைக்குரிய ராஜா சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வெல்கம் சார். ராஜா சார். வணக்கம் சார். கேஷ் 25 கிரிப்டோ 25 குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய கோயம்புத்தூர் ப்ரோக்ராம் செமினார் வந்து 30ஆம் தேதி இருக்கு. அது என்னுடைய அணியில ஒரு 11 நண்பர்கள் ரெடியா இருக்காங்க. இதுவரை இன்னும் சில நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா இப்படி ஒரு 15 நண்பர்கள் வர்ற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இவ்வளவு தூரம் நம்ம முதல்ல இணைஞ்சிருக்கிறதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேசிவ் பிளான் தான். பேசிவ் பிளான் வந்து எவ்வளவு அப்கிரேட் பண்ணி எந்த அளவுக்கு யாருமே பண்ண முடியாத அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் நம்ம டீமுக்கு அதை ஹைலைட் பண்ணி நம்ம சொல்லணும். ஆக்டிவ் இருந்தாலுமே இந்த பேசிவ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைமுறையை மாற்றக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஆக்டிவ் வந்து உடனடி வருமானம் கிடைக்கக்கூடியது. அப்ப இந்த பேசிவ்ல இதுவரை வந்து பாத்தீங்கன்னா ஹெல்பிங் ப்ராஜெக்ட்னாலே ஒரு நபருக்கு நம்ம பணம் அனுப்புவோம், அவரு அக்செப்ட் பண்ணணும், இல்ல அவரு போன் எடுக்கலன்னா வெயிட் பண்ணணும், இல்ல மொழி தெரியாம இருக்கும். இந்த மாதிரிதான் நிறைய நெருடல்களை பார்த்து தான் யாருமே இதுவரை
ஹெல்பிங் ப்ராஜெக்ட் இதுவரை நிக்கவே இல்லை. இப்ப எத்தனையோ கம்பெனி வந்திருக்கும், நம்மளே கண்கூட பார்த்திருப்போம், காணாம போயிருக்கோம். ஆனா நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து என்ன பண்ணணும், இதை செஞ்சா அடுத்த கட்டம் எப்படி போகணும்னு சொல்லிதான் இப்போ அற்புதமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்திருக்கோம். இதை நம்ம எல்லாருமே ஆக்டிவா சொல்லதுக்கு முன்னக்கூட்டி இதை சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது கண்டிப்பா யோசிப்பாங்க. ஏன்னா இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இது இப்ப வரும் அப்ப வரும்னு எதிர்பார்க்கீங்க, இது உங்க தலைமுறைக்கும் உள்ள வருமானம் கண்டிப்பா வரும். எப்படி வரும்? ஆக்டிவ்ல இன்னைக்கு ஒரு 500 ஐடி வந்தால் அப்போ அந்த 500 ஐடியும் அடுத்த வாரம் அங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சார் அற்புதமா சொல்லுவாங்க இல்லையா, 150 பேர் வந்தா 14 மாசம், 300 பேர் வந்தா 12 மாசம், 500 பேர் வந்தால் 10ல இருந்து 12 மாசம், 1000 பேர் டெய்லி வந்தா 6ல இருந்து 8 மாசம். இதுதான் ஃபார்முலா. இது கண்டிப்பா நடந்தே தீரும். அப்ப இதை வந்து டெய்லி நம்ம கொண்டு வரணுமா இல்ல வாரம் 1000 பேர் கொண்டு வரணுமாங்கிறது நம்ம தான் சார் முடிவு பண்ணணும். அப்போ இந்த பேசிவா வந்து கொஞ்சம் அழுத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை சொல்லி பாருங்க, ஆக்டிவ் காது கொடுத்து கேட்பாங்க. சார் பேசிவ்ங்கிறது உங்க தலைமுறையை மாத்துறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்க போறோம். உங்களுக்கு உடனே பணம் வேணுமா, ஆக்டிவ்ல இறங்குங்க, 2 பேரை கொடுங்க, முதல்ல உங்க போட்ட பணம் உங்களுக்கு வந்துருதா, இதை மட்டும் நம்ம மைண்ட் செட் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து திரும்பி பார்ப்பாங்க சார். ஏன்னா இதுவரை வந்து ஹெல்பிங் ப்ராஜெக்ட் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோங்கிற அவங்களுக்கு மனசுல ஏற்றி சொல்லும் போது வேற லெவல்ல இருக்கும் சார் ரிசல்ட். தேங்க்யூ, ஜெய்ஹிந்த். தேங்க்யூ சார், தேங்க்யூ ராஜா சார். நீங்க கொடுத்த அந்த வாய்ஸ் ஒரு 6 நிமிஷத்துல நம்ம கான்செப்ட புரியுற மாதிரி கொடுத்த அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆயிருங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்ததாக மரியாதைக்குரிய ராஜஸ் ஏடி 20 ஏடி ராஜஸ், தேனியா அல்லது டீயான்னு தெரியல. ராஜஸ் சார், வெல்கம் சார். சார் குட் மார்னிங். எல்லாரும் தலைவர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம். தேனி ராஜஸ்ங்களா? ஆமா சார், ஆமா ஆமா. கொஞ்சம் உடல் போடுங்க சார். போடுறேன் சார், கண்டிப்பா போட்டுறேன். ஓகே ஓகே சார். அப்புறம் ஒரு 15 நாளா உடல்நிலை சரியில்லை, பல்வேறு குடும்ப சூழ்நிலை காரணமா நான் மீட்டிங் அட்டன் பண்ண முடியல. ஆனா கோயம்புத்தூருக்கு நான் தான் 2வது நாளே நான் 500 ரூபாய் பணம் கட்டிட்டேன். பல்வேறு இன்னலுக்கு இடையில நல்லா போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்லை, 2வது வந்து குடும்ப சூழ்நிலை சரியில்லைனால என்னால தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியல. அதான் இந்த மீட்டிங் வந்த பிறகு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால ஃப்ரெஷ்ஷா ஒரு கேண்டிடேட் எப்படி ஒரு ஒர்க் பண்ணணுமோ அது மாரி 30ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஃபுல்லா ஒர்க் பண்ணலாம் இருக்கு சார். புதுசா ஜாயின் பண்ண மாதிரி பண்ணாதான் பண்ண முடியுன்ற ஒரு இதுக்கு வந்திருக்கேன். அதனால கண்டிப்பா கோயம்புத்தூருக்கு அப்புறம் திரும்ப பழைய வெடிக்கும் வந்துருவேன் சார். நன்றி சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ ராஜா சார். உடம்பு பாருங்க முதல்ல. நிறைய பேர் சென்னை போயிட்டு வந்த பின்னாடி உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அது உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு போல் இருக்கு. உடம்பு பாத்துக்கங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்ததாக மரியாதைக்குரிய குமார் மாணிக்கம் சார், வெல்கம் சார். சார் வணக்கம். ஆடியோல இருக்குங்களா? கிளியரா இருக்குங்க சார். வருங்கால நிகழ்கால கோடீஸ்வர கொடை வள்ளல்கள் அனைவருக்கும் எனது பிரம்ம முகூர்த்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறது உங்கள் குமார் மாணிக்கம், மயிலாடுதுறை. சார் இப்ப என்னுடைய அணியில வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து கோயம்புத்தூர் வந்துருவேன். 1 என்னுடைய அணியில ஒரு 8ல இருந்து 10 பேர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கண்டிப்பா ஒரு 8 பேர் வருவாங்க. மற்றபடி இந்த இப்ப வந்து கேஷ் 25 கிரிப்டோ 25 வந்ததுக்கு அப்புறம் ஒரு என்ன சொல்றது, பழைய ரத்தத்தெல்லாம் போய் எடுத்துட்டு புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஏன்னா முன்னாடி இருந்த எது ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போது வந்து நம்ம 100% வந்து ஒரு ப்ராஜெக்டை கொண்டுகிட்டு போகவே முடியாது. நம்ம அடுத்தடுத்து வந்து அப்டேஷன் போய் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்ம பிளான் ரெடி பண்ண கடலூரார் ஆகட்டும், இல்ல தலைவர் அடுத்த இடையூரார் ஆகட்டும், அடுத்த வேலூரார் ஆகட்டும், 3 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல நமக்கு இந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்க. இதை வந்து முழு மனதோட நம்ம சத ரத்தம் எலும்பு அத்தனையும் வந்து ஸ்பீட் 25 அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நம்ம அனுதினமும் சொல்லிட்டே இருந்தோம்னா மிகப்பெரிய லெவல்ல இதை கடைபிடிச்சு இதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தோம்னா பெரிய லெவல்ல நம்ம வந்து வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத குறித்து எனக்கு பேச வாய்ப்பு நன்றியோடு விடைபெறுகிறேன் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ குமார் மணிக்கு சார், தேங்க்யூ. அடுத்ததாக மரியாதைக்குரிய ஏ கணேசன் சார், வெல்கம் சார். கணேசன் சார். அனைத்து கேஷ் 25 கிரிப்டோ 25 அனைத்து ஜீலர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
நான் புதுக்கோட்டை கணேசன் பேசுகிறோம். இது வந்து தீபாவளில இருந்தே கொஞ்சம் டீம்ல தொய்வு விழுந்திருக்கு, சோர்வு இருக்கு. அதை சரி பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். திட்டம் அதிகமான திட்டம், அதை நம்ம டீம்ல எல்லாருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. புரிய வைக்க வேண்டியது கடமையா செஞ்சுக்கிட்டு இருக்கான். தீபாவளிக்கு அப்புறமே இப்ப இந்த புது இதுல வந்து ஒரு 20-25 ஐடி தான் கிரியேட் பண்ணிருக்கு. இருந்தாலும் முயற்சியோட செஞ்சுக்கிட்டு இருக்கான். கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு 10 பேர் வர்றதுக்கு முயற்சி இருக்கு. இன்னைக்கு ஒரு பாதி பேருக்கு பணம் கட்டுறான். எப்படியும் ஒரு 10 பேர் நாங்கள் வந்துடுவோம் சார். மொபைல் போயிட்டு வந்துட்டு தீவிரமா செயல்பட்டுருவோம். நன்றி, வணக்கம். சூப்பர் சார். தேங்க்யூ கணேசன் சார். அடுத்ததாக மரியாதைக்குரிய அச்சுதராஜா, வெல்கம் சார். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். அச்சுதன் ராஜா ஃப்ரம் பாண்டிச்சேரி சார். நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து என்னுடைய அணியில 10 பேர் ரெடி ஆயிட்டாங்க. கண்டிப்பா 10 பேரை அழைச்சிட்டு கண்டிப்பா வருவேன். ஒரு விஷயம்தான், லேர்னிங் தான். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு கத்துக்கிறோமோ, எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு வெளியில எல்லாத்தையும் கிளியரா பேசலாம். நேற்று உதாரணமாக நம்மளுடைய சென்னையில இருந்து பாஸ்கர் சார் வந்து ஒரு 4 நபர்களை வந்து அழைச்சிட்டு வந்தாங்க கடலூருக்கு. எவ்வளவு இன்வால்வ்மெண்ட் இருந்தா அவங்க அவ்வளவு தூரம் வந்து பயணம் பண்ணி அவங்க ஜூம்லயே கூட கேட்டுருக்கலாம். அவங்க வந்து இதை வந்து கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்கிறாங்க. பயிற்சி அந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. கிளியரா அவங்க ஒரு 10 நிமிஷம் பேசினாங்க. அவ்வளவு நல்லா கிளியரா நல்லா இருந்தது. அவங்க சார் வந்து பாண்டிச்சேரியில வந்து நான் ஒரு 20 பேரை உட்கார வைக்கிறேன் சார், நீங்க ஒரு 30 பேர் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னாங்க. கண்டிப்பா சார். இங்க வந்து சார்ல சார் இருக்கிறாரு, ஏஜிகே செல்வ இருக்கிறாரு. ஆளுக்கு ஒரு 5 பேருன்னா கூட நான் ஒரு 10 பேர் உட்கார வச்சேன். நாங்க ஒரு 30 பேர், நீங்க ஒரு 20 பேர் கண்டிப்பா வந்து நம்ம கோயம்புத்தூர் அந்த பயிற்சி பட்டறைக்கு அடுத்தது இங்க பாண்டிச்சேரியில மீட்டிங்கு. ரெகுலர் சனிக்கிழமை 3 மணிக்கு வந்து கடலூர்ல மீட்டிங் சார். கடலூர்ல அடுத்த வாரம் கமிட்டி இந்த ஆட்டி 14 பேர் வந்திருந்தாங்க. அடுத்தது எப்படியாவது 30 பேர் உட்கார வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகுது. ஒரு விஷயம்தான், ஏன்னா இன்னைக்கு பாக்கியராஜ் சாரா இருக்கட்டும், சங்க சாரா இருக்கட்டும், ராமன் சாரா இருக்கட்டும், அவங்க கீழே ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. 5000 ரூபாய் வீக்லி வந்து அந்த 100 பேருக்கு 5000 பண்ணாங்க, 200 பேருக்கு 10,000 ரூபாய். அந்த 200 பேர் டூப்ளிகேஷன் பண்ணா 400 பேர் 500 பேர் வந்தாங்க 25,000 ரூபாய் வாரம். இந்த 25,000 ரூபாய் வாரம் சம்பாதிக்கும் போது 500 பேர் வந்தா சம்பாதிக்கும் போது இதே கிரிப்டோல 25 டபுளா வரும், 50,000 வரும் வாரம். இந்த 50, 25, 75 கிரிப்டோல 25, அதுல டபுளா வந்து 50, 75 வாரம் 75நாக்கா 4 3 மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற இடம் இங்க இருக்குது. களமே சரியான களம். இது வந்து புரிஞ்சவங்களுக்கு ஒரு புதையல், புரியாதவங்களுக்கு ஒரு புதிர். இந்த புதிரை வந்து புதையல ஆக்குறதுக்கு இந்த பயிற்சி பற்ற அடிக்கடிக்கு தேவைப்படுது. அதனால கோயம்புத்தூருக்கு நீங்க எந்த அளவுக்கு ஆக்ஷன் வரீங்களோ உங்க லீடர்ஸா, அவங்க கண்டிப்பா வந்து லேர்ன் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுவாங்க. கண்டிப்பா வாய்ப்புக்கு நன்றி சார். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் என்னோட அணியில 12 பேர் வந்துட்டாங்க. இந்த 12 பேர் எப்படி 100 பேரை கொண்டாடுறதுதான் என்னுடைய சிந்தனை. முழுமையா நான் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். கண்டிப்பா வந்து 100 பேர் 200 பேர் வந்துடுவாங்க. 200 பேர் 500 பேர் வரும்போது 500 பேர் வரும்போது உங்களுடைய அணியினுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஒரு பெரிய பலமா கண்டிப்பா இருக்கும். இது ஒண்ணாதான் 9 ஒரு டைரக்டா 9 எடுக்க முடியாது. இப்ப வரவுதான் வந்து 2 பேர் புரிஞ்சுன்னு கரெக்டா கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்தவங்க கண்டிப்பா அவங்களும் செயல்படுவாங்க. கண்டிப்பா இதுல வந்து எந்த ஒரு மாற்றம் இருக்குது. என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் பெரிய ஒரு இந்த 25 லெவல்ல பார்த்தாக்கா நேற்று உட்காந்து நான் பார்க்கும்போது அவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் அதுல உள்ள இருக்குது. நண்பர்களே, கண்டிப்பா எல்லாமே ஏர்ன் பண்ணணும். கண்டிப்பா வந்து வெற்றி நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ அச்சுதன் சார். அச்சுதன் சார் வந்து அச்சுத ராஜா ஆனதுக்கு வாழ்த்துக்கள். அச்சுதன் சார் எப்பவுமே பிரம்மாண்டம் தான். அதாவது நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது இன்னைக்கே கனவு கண்டாதான், அதை கற்பனை பண்ணாதான் அது நடக்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பிராக்டிகலா செஞ்சுட்டு இருக்கிறவர் அச்சுதன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்ததாக மரியாதைக்குரிய ஜெயரத்னம் சார், வெல்கம் சார். எல்லோருக்கும் வணக்கம் சார். இப்போ இது ஒரு எல்லோரும் சேர்ந்து பயணப்பட்டு அதுல சம்பாதிக்கிற ஒரு திட்டம். இப்படி எல்லோரும் சேர்ந்து பயணிக்கிற திட்டத்துல எல்லோருமே வேலை செஞ்சாதான் இது வந்து பணம் வரும். அப்படி இல்லாம ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 3 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, எனக்கு வந்து ஒரு தவணை தான் வந்தது, 2 தவணை, 2வது தவணை 3வது தவணை எல்லாம் வரல என்கிற வகையில கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு லீடர்ஸ் சொல்றாங்க. இப்போ அப்படி பார்த்தா நீங்க இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு சரியான பதில நம்ம சொல்றதுக்கு தவறுமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும்.
அதை சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். இப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன பண்றாரு, ஒரு 15,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறாரு, இல்ல ஒரு 50,000க்கு ஏதோ ஒண்ணு சம்பளம் வாங்குறாருன்னா அதுக்கு கரெக்டா போயிடுறாங்க. சார் எனக்கு வேலை இருக்கு சார், என்னால முடியல சார், அங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்கள் தான் எனக்கு பணம் வரல பணம் வரல பணம் வரலன்னு சொல்றாங்களே தவிர அன்றாடம் இந்த செயல்ல ஈடுபடுறவங்க ஒருத்தர் எனக்கு பணம் வரலன்னு சொல்லவே இல்லை. இது வாலாயமா இன்னைக்கு நேற்றுக்கு ஏற்பட்ட செய்தி இல்லை. இது எனக்கு வரலன்னு சொல்றது இன்னைக்கு ஏற்பட்ட செய்தி இல்ல. எப்ப நெட்வொர்க்னு ஆரம்பிச்சு தொடங்கப்பட்டு அதுல பயணப்பட்டாங்களோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை அந்த செய்தி தான் இங்க போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, நெட்வொர்க்கா இந்த மாதிரி இதுவா ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம்னா இந்த ஒரு 8 தவணையில இத்தனை கோடி ரூபாய் வரும்ன்றாங்க, ஒரு 4 தவணையில இவ்வளவு வரும்ன்றாங்க. அப்படின்னா நமக்கு அது வரும். யாராவது வேலை செய்யட்டும், யாராவது போகட்டும் என்கின்ற அந்த ஒரு குணாதிசயத்தை தான் நம்ம மக்கள் வச்சிருக்காங்க. இதை தீர்ப்பதற்கு இது யாரு என்ன பண்ணணும்னா தலைவர்கள் தான் பண்ணணும். தலைவர்கள் இங்க பேசும்போது சார் என்ன இப்படி கேக்குறாங்க சார்ன்னு சொன்னாவே அப்பவே போச்சு. இந்த விஷயத்தை இங்க இதுல பேசும்போது சொன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் சார். அதனால அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று சரியான முறையில நாம தெரிஞ்சுக்கணும். இது எப்படி வருது, இது எங்க இருந்து வருது, எந்த மாதிரி வந்தா, இது ராஜா சார் சொன்னார் இல்லையா, எவ்வளவு தூரம் வந்தா எத்தனை ஐடி வந்தா இது வரும், எத்தனை ஐடி ஏன்னா பேசிவ் இன்கம் போது பலரால் செய்யப்படுகின்ற தொழில் மூலம் நமக்கு வருது. அப்ப நம்மளும் உடன் சேர்ந்து பண்றது பேசிவ். அப்ப அந்த வரும். அதுவே இப்போ ஆக்டிவ், அதுக்குதான் ஆக்டிவ் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்டிவ் பிளான்ல ஒரு நாளைக்கு நம்ம 2000 கூட சம்பாதிக்கலாம், 3000 கூட சம்பாதிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், டெய்லி காலையில எழுந்து இதுக்காக பிளான் பண்ணி எல்லாருக்கும் போன் பண்றதோ இல்ல நேர்ல சந்திக்கிறதோ, அவங்கள சந்திச்சு இல்ல ஏற்கனவே புதிய நபர்கள் பழைய நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விளக்கத்தை சொல்லி இந்த மாதிரி இருக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி இப்படி பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பண்ணும்போது தான் இது வரும். இன்னொன்னு என்னன்னா, இதுவரை திட்டத்தை பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குழு ஆரம்பிச்சோம். என்ன ஆரம்பிச்சோம், அப்ளைன் நாட் சப்போர்ட்டட் அப்படின்ற ஒரு குழு ஆரம்பிச்சு எல்லாருக்குமே 10 பேரை கொடுத்து எல்லாரையும் விசாரிக்க சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு. எனக்கு 10 பேர் கொடுத்ததுல ஒரே ஒரு நபர் தான் சார் எனக்கு ஒரு 1500 ரூபாய் வர வேண்டியது இருக்கு, அதுதான் சார் வரல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பாக்யராஜ் சார் கிட்ட சொன்னேன். அவர்கிட்ட சொல்லி சார் இந்த மாதிரி இருக்கு அவங்களுக்கு சொல்லுங்க. மறுபடியும் நான் அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அவங்களுக்கு தென்காசி, அவங்களுக்கு என்ன பண்றேன், தென்காசியில சத்யா, தென்காசி சத்யாவுக்கு என்ன பண்றேன், அவங்களுக்கு நான் சொல்றேன், ஏமா இந்த மாதிரி சமாச்சாரம் இதனாலதான் இந்த மாதிரி இருக்கு, நீங்க மீட்டிங் அட்டன் பண்றீங்களா, மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வர முடியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்து சொல்லும் போதுதான் இது வரும். இதை விட ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை செயல்படுத்துவதற்கு நிச்சயமா ஆட்களே இல்லைங்க. இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் மிக 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 கடினம் அவர்களுக்கெல்லாம். சரி, என்னுடைய ஆதங்கம் இது. இப்போ கோயம்புத்தூர் மீட்டிங்க்கு என்னோடு சேர்த்து 5 நபர்கள் வருவதற்கு தயாராகிவிட்டார்கள். அதுதான் அந்த 5 பேரை கொண்டு வந்தா போதும்னு இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தூரம் அதிகம், 600 கிலோமீட்டர் எங்களுக்கு தூரம் அதிகம். அதனால ஒரு 5 நபர்களை கொண்டு போனாவே அது ஒரு பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். அதனால 5 நபர்கள் நிச்சயமா கலந்துக்கிறோம் சார். எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். எல்லோரும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் மிக உச்சத்துல இந்த 25ஆம் ஆண்டிலேயே நாம் இருப்போம் என்ற அந்த என்னுடைய ஆசையை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜெயரத்னம் சார். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்க வேண்டிய விஷயங்கள் தான். நம்ம தலைவர்களே சரியா பதில் சொல்ல முடியாம அதை இங்க கூட்டத்தில் சொல்றதுங்கிறது அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். அவங்களை புரிய வைக்கிறது நம்மளோட கடமை. நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லி அதை புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம் சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக மரியாதைக்குரிய குன்னூரை சார்ந்த செல்வகுமார் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வெல்கம் சார். ஐயா வணக்கம், இனிய காலை வணக்கங்க. உண்மையிலே ஜீவரத்தன் சார் சொன்னது உண்மையாக வரவேற்கத்தக்கதான். மேலே ஒரு 1000 ரூபா போட்டுட்டு, அதாவது ஒரு ஒரு விளையாட்டு அப்படின்னா ஒரு 10 பேர் குழுவில் இருந்தால் 10 பேரை உழைச்சா தான் அதை ஒரு வெற்றின்னு காண முடியும். அது உண்மைதாங்க. அது எல்லாருமே நினைக்கல. இப்போ
இவர் சொன்னாரு, நம்ம சார் சொன்ன மாதிரி நம்ம அப்பெல்லாம் என்ன இருக்கு, லீடர்ஸ் ஹெல்ப் பண்றது இல்ல. அதே மாதிரி நான் என்ன சொன்னா, நமக்கு கீழே ரைட் ஹேண்டுக்கு ஒர்க் பண்றது இல்லையே, அது மாதிரி ஒரு குழு கூட எரிவு பண்ணாங்க. ஏன்னா குழு கேட்பாங்க, ஐயோ நான் 1000 ரூபாய் போட்டேன், இன்னும் பணம் வரல, பண்ண எப்படி பணம் வரும்? 1000 ரூபாயில இவங்க ₹1,00,000 சம்பாதிக்க முடியுமா? யாருமே நினைச்சுக்க மாட்டாங்க. நம்ம டெய்லியும் சொல்றோம், காதல் இந்த காதல் வாங்கினதுக்காக விட்டு போறாங்க. சரி பார்ப்போம், நம்ம எவ்வளவு நாள் சொல்லி நம்ம கேட்கறது கேட்கட்டும். ஐயா நான் வந்து கோயம்புத்தூருக்கு என்னோட 5 பேர் வராங்க. அதுல வந்து 2 பேர் வந்து கோயம்புத்தூர் இருக்கிறாங்க. அவங்க நாளைக்கு கேட்டு அந்த கோயம்புத்தூர்ல உங்களுக்கு கீழே இருக்காங்க லைஃப் லைன் எல்லாம் கூட்டு வர முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றீங்க. நாளைக்கு நேரடியா போய் பேசுவாரு. 5 பேர் ஊதிங்க. நன்றி, வணக்கம் ராஜா சார். தேங்க்யூ செல்வகுமார் சார். சிறப்பான பதிவு சார். என்னன்னா இப்ப வந்து கோயம்புத்தூர் நடக்குதுன்னா அவங்க இன்னொரு தடவை தூரமா வர சொல்றதுன்னா செலவு, போயிட்டு வர தூரம், இதெல்லாம் கொஞ்சம் வருவாங்க. இந்த சமயத்துல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து 4 பேர்த்த கொடுக்கணும்னு சொன்ன ஒரு விதியை மாத்தி எல்லாருமே கலந்துக்கலாம்னு சொல்லி வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது அடுத்த மீட்டிங் வந்து அது மாதிரி நடக்காது. கண்டிப்பா ஒரு டார்கெட் இருக்கும். அப்ப அதனால வந்து கோயம்புத்தூர் கொஞ்சம் பயன்படுத்தி நல்லதுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ செல்வகுமார் சார். நன்றிங்க. அடுத்ததாக மரியாதைக்குரிய முத்துலிங்கம் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வெல்கம் சார் முத்துலிங்கம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கோயம்புத்தூர் பயிற்சி பட்டறை டெய்லி ஜூம் மீட்டிங் நடக்குது. எதுக்கு கோயம்புத்தூர் மீட்டிங்க்கு நம்ம நேரடியா போகணும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி சில பேர் கேட்குறாங்க. அதுல என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நேரடி பயிற்சி பட்டறை கண்டிப்பா நமக்கு தேவைதான், அவசியம் தேவை. நேரடியா லைவா எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதோட வந்து நமக்கு மேல் உள்ள லீடர்ஸ் எப்படிலாம் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது நேருக்கு நேராக அவங்கள கண் கூட பார்த்து முகத்தோட முகம் பார்த்து பேசும்போது, கண்ணோட கண் பார்த்து பேசும்பொழுது அவங்களுடைய பவர் நமக்கு கிடைக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த லீடர்ஸ்களோட சேர்ந்து கை குலுக்கும் பொழுது அவங்களுடைய பவர் நமக்கு ஏறுது. மூன்றாவது பாத்தீங்கன்னா, அவங்களோட சேர்ந்து பேசும் பொழுது, அவங்களோட சேர்ந்து உணவு அருந்தும் பொழுது, அவங்களோட சேர்ந்து போட்டோ எடுக்கும் பொழுது ஒவ்வொரு லீடர்கள் பெரியவர்கள் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பக்கத்துல ஒரு ஆரா இருக்கும். கேள்விப்பட்டிருப்பேன், நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆரா இருக்கும். அந்த ஆரா பவர் நமக்கு கிடைக்குது. அப்பொழுது நம்ம தொய்வா இருக்கும் பொழுது அந்த பெரிய பெரிய லீடர்ஸ்களுடைய பவர் நமக்கு வந்து கிடைக்குது. அதை நம்ம வந்து வாங்கிட்டு வரோம். அதன் பிறகு நமக்கு வந்து நல்ல ஒரு ஆக்டிவா செயல்படுவோம். அதனாலதான் நம்ம நேரடி பயிற்சி பட்டறை கலந்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கோயம்புத்தூர் மீட்டிங்க்கு குறைந்தது ஒரு 10 நபர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். கூடுதலாக ஒரு 5 நபர்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு 15 நபர்கள் வர்றது வாய்ப்பு இருக்கு. ஆனா 10 நபர்கள் என்பது கன்ஃபார்ம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ முத்துலிங்கம் சார். அருமையான விஷயங்களை சொன்னீங்க. பொதுவாகவே நம்ம இந்த பண்டிகை, திருவிழா, கல்யாணம் இந்த மாதிரி கூட்டம் வர்றத எங்கேயோ இப்போ வந்து இன்னைக்கு மொபைல் வந்துருச்சு, வீடியோல பாக்குறோம். அதெல்லாம் இருந்தாலும் கூட நேருக்கு நேராக சந்திக்கும் போது ஒரு பவர் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகிறது உண்மைதான் சார். அதுக்காக தான் இப்ப அரசியல் கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துல 3 தடவை வந்து மாநாடு நடத்துறது, கூட்டம் நடத்துறதுலாம் எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் அந்த கொள்கைகளை உறுதிப்படுத்துறதுக்காக தான். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்க வேண்டிய விஷயங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்ததாக மரியாதைக்குரிய செந்தில்குமார் சார். வெல்கம் சார். செந்தில் சார். அனைவருக்கும் உற்சாகமான மில்லியன் காலை வணக்கங்கள். இந்த காலை நேரத்துல வருகை புரிந்திருக்கும் அனைத்து அட்மின் டைரக்டர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். வருகிற 30ஆம் தேதி நமக்கு நடக்க போகிற இந்த பயிற்சி பட்டறை என்பது நம்மை புதுப்பிக்கிற, உயிர்ப்பிக்கிற, நேரடியாக நிறைய காரியங்களை நாம கற்றுக்கொள்ளுகிற ஒரு பயிற்சி பட்டறை. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட இந்த பயிற்சி பட்டறைங்க தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கும். அதுவும் இந்த திட்டத்தை உருவாக்கினவர், இன்னைக்கு நிறைய பிளான்க இருக்குது மார்க்கெட்ல. ஆனா எந்த பிளானும் வந்து பாத்தீங்கன்னா அந்த திட்டத்தை உருவாக்குனவர் தன்னுடைய மனதில் இருந்து முழுமையான ஈடுபாட்டோடு அந்த திட்டத்தை உருவாக்க மாட்டார். மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து 4x3 வேணும், எங்களுக்கு 5x7 வேணும், எங்களுக்கு 10x4 வேணும், எங்களுக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், இதான் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்துருவாங்க. அதை வந்து ஒரு 4-5 பேர் ப்ரமோட் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் நிறைய கூட்டம் ஓடுது.
ஆனா இங்க ஒரு நபர் உட்கார்ந்து தன்னையும் மற்றவர்களையும் தன்னை சார்ந்தவர்களையும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இந்த சிஸ்டத்துக்குள்ள வரப்போகிற ஒரு நபர் எப்படி இருக்கணும், எப்படி இருப்பாரு என்ற எதிர்பார்ப்போடு உருவாக்கின ஒரு திட்டத்தை உருவாக்கினவர் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னா நேரடியா, அப்ப அதுல எவ்வளவு யதார்த்தம் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இந்த திட்டத்தை உருவாக்குனவரே நேரடியா தன்னுடைய மூளையில இருந்து இல்ல, நிறைய பேர் மூளை அறிவுல இருந்து ஒரு சில திட்ட விளக்கத்தை கொடுப்பாங்க. இங்க ஹார்ட்ல இருந்து நிறைய ஹார்ட்டுக்கு வரப்போகிற தகவல்கள். அப்போ எந்த ஒரு தகவலும் இதயத்துல இருந்து இதயத்துக்கு கொடுக்கப்பட்டா அது எப்பொழுதும் நீண்ட காலம் நிலைச்சிருக்கும், லைஃப் லாங் நமக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி பட்டறையில கலந்து கொள்கிற வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நம்ம எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறோம்? ஸோ சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி அடைவோம் என்பதுல சந்தேகமே இல்லை. கேஷ் 25 எதிர்காலம், அதுல நம்முடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான சிறப்பு பயிற்சி பட்டறை நாம அனைவரும் கலந்து கொள்வோம். முக்கியமா குழுவுடன் கலந்து கொள்வோம். அடிக்கடி சொல்லுவோம் மீட்டிங்ல, தவறாம கலந்து கொள்ளுங்க, ஆனா தனியா கலந்து கொள்ளாதீங்க, உங்க குழுவோடு கலந்து கொள்ளுங்க என்று. அப்படிதான் நான் சென்னையில இருந்தும், பெங்களூர்ல இருந்தும், இன்னும் சேலத்துல இருந்தும், ஈரோடுல இருந்தும், கொங்கு மண்டலத்துல இருந்தும் குழுவை சார்ந்த நிறைய பேருக்கு இதை சொல்லி புரிய வைத்து அனைவரும் அதில் கலந்து கொள்றாங்க. அப்போ என்னுடைய குழுவோட கூட நான் சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறேன். என் குழுவோட கூட சேர்ந்து நான் நிறைய காரியங்களை, எதிர்கால திட்டங்களை பெற்றுக்கொண்டு இந்த சிஸ்டத்தோட ஒரு பெரிய வளர்ச்சியில நான் வரப்போகிறேன். அந்த ஒரு எதிர்பார்ப்புக்காக தான் நான் காத்திருக்கிறேன். ஸோ வாங்க எல்லாரும் சனிக்கிழமை காலையில 9 மணிக்குள்ள அங்க கோயம்புத்தூர்ல சந்திக்கலாம். கோவையில மிகப்பெரிய தகவல்கள் நமக்கு காத்து இருக்குது. இதை சேர்ந்து கற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மிஸ்டர் செந்தில் சார், தேங்க்யூ. அடுத்ததாக தமிழ்ச்செல்வன் சார், வெல்கம் சார். அனைவருக்கும் இனிய நற்காலை நல்வணக்கம். ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் கொடுக்கும் நல்லதாய் நடக்கும் சமூக நல கல்வி அறக்கட்டளை குடும்பத்தாருக்கு என் இனிய உற்சாகமான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய பொழுதை தந்த இறைவனுக்கும் கேஸ் 25 கிரிப்டோ 25 தந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி கூறி, சார் இங்க ஒன்னே ஒண்ணு ஐயா எஸ்ஜிஆர் சொல்றது, இங்க ஒன்னே ஒண்ணு என்னன்னா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இங்க ஒன்னே ஒண்ணு என்னன்னா லேர்னிங் அண்ட் ஏர்னிங். ஒவ்வொரு மனிதர்களும் இதை கடைபிடிக்க வேண்டும். லேர்னிங் அண்ட் ஏர்னிங். இந்த லேர்னிங் அண்ட் ஏர்னிங் என்ற மந்திர சொல், நம்மளோட மந்திர சொல், இது நல்லதான் நடக்கும் சமூக நல கல்வி அறக்கட்டளையோட மந்திர சொல்லு. லேர்னிங், ஏர்னிங் அண்ட் கெய்னிங் என்ற திட்டத்தின் நோக்கமாக நாம் இதை செயல்படுத்தினால் 100% வெற்றி பெறுவது உறுதி. ஆனால் இதை யாருமே நம்ம கடைபிடிக்கிறது இல்லை, யாரும் செய்யறதும் இல்லை. ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சீங்க சார், எல்லாருமே இதை கேட்கிறவங்க தெரிஞ்சீங்க, நிச்சயமாக தயவு செய்து இனிமேல் நீங்கள் புது ஐடி யாருகிட்ட போய் புது ஐடி எடுக்க போனாலும் தயவு செய்து ஒரு நாளைக்கு 2 நாள், ஒரு வாரம், 10 நாள் அவங்கள ஜூம் மீட்டிங்ல உட்கார சொல்லி பார்க்க சொல்லுங்க. பார்த்திருந்து பிளான் பிடித்திருந்தால் மீண்டும் நீங்க ஐடி போட ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டுட்டு பேசிய பத்தி விளக்கிட்டு பணம் லேட்டா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி எடுங்க. நிச்சயமாக நம்ம வெற்றி பெறலாம். இதுதான் என்னோட கருத்து. நன்றி, வணக்கம். நாங்க ஒரு 10 நபர்கள் கோயம்புத்தூர் வரத்து ஆயத்தமாயிட்டோம், கண்டிப்பாக வருவோம். மயிலாடுதுறை டீம் எப்பொழுதுமே, அதாவது எல்லாரும் சொல்றாங்களா உயிர் இருக்கும் வரை, என்ன அப்படி இல்ல, இந்த திட்டம் இருக்கும் வரை நாங்கள் உடன் இருப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. திட்டம் காலகாலமா இருக்கும் சார், தலைமுறைக்கு இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்ததாக மரியாதைக்குரிய சீனிவாசன் சார், வெல்கம் சார். சீனிவாசன் விஎஸ் சார். அடுத்ததாக தன்னை பின்தொடரக்கூடிய அத்தனை பேரும் கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற உற்சாகத்தோடும் பேராசையோடும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் வழிகாட்டி மரியாதைக்குரிய ராமலிங்கம் சார், வெல்கம் சார். சார் வணக்கம்.
குட் மார்னிங் சார். கேஷ் 25 கிரிப்டோ 25 லீடர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். யாரோ இந்த ஜூம்ல வராதவங்க சொல்ற செய்தியை காலையில கொண்டு வந்து இதுல பதிவு பண்றதுனால செல்வராஜ் சாருக்கு எந்த லாபமும் கிடையாது. வராதவர்கள் 100 பேர் 100 விஷயத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அவர் 2 விஷயம் சொன்னாரு. அதுக்கு பிறகு எத்தனை லீடர் அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க செல்வராஜ் சார் இதுல உணரணும். 2 விஷயம் சொன்னாரு. ஒண்ணு, பணம் போட்டா வர்றப்ப நான் பிசினஸ் பண்றேன், காலையிலயும் சாயந்தரம் தான் மீட்டிங் கிடையாது, அப்புறம் எதுக்கு கோயம்புத்தூர் வரணும் அப்படிங்கிற இந்த வார்த்தை செல்வராஜ் சொல்றது அவருக்கு அந்த நெகட்டிவ் பாஸ் ஆயிரும். அவ்வளவுதான் நான் சொல்லலாம். இவர்களுக்கு இவ்வளவு பேர் விளக்கம் கொடுக்கற அவசியம் எல்லாம் கிடையாது. இங்க 100 நபர்களை மட்டும் தான் நம்ம சிந்திக்கணும். 2 வார்த்தையில அவர் வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா அதுக்கு ஜீவரத்னா சார் உயிர் கொடுக்கிறாரு, செந்தில்குமார் சார் உயிர் கொடுக்கிறாரு, மாதேஸ்வரன் சார் உயிர் கொடுக்கிறாரு. நண்பர்கள் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் புரிஞ்சுக்கணும். இங்க என்ன பேச எவ்வளவு படிச்சிருக்குங்கிறது முக்கியம் இல்ல, என்ன பேசணுங்கிறத ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். இது எல்லாருடைய ஏதோ டைம் பாஸ் பண்ற ப்ரோக்ராம் கிடையாது. இது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை இந்த ப்ராஜெக்டுக்குள்ள வச்சுட்டு இதுதான் என் உயிர்னு வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இங்க கோயம்புத்தூர் நாங்க யாரையும் கம்பல் பண்ணி எல்லாம் கூப்பிடல. நீங்க வாங்க, வராம போங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு, இன்னைக்கு கொடுத்திருக்க 100 நபர்கள் வர்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவர்களை பத்தி எப்படி நம்ம திங்க் பண்றது? அவர்களுக்கு என்ன பண்றது? யாரோ ஒருத்தர் சொன்ன சரியா, காலையில அதிகாலையில நம்ம எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறோமோ அதுதான் கடைசி வரை இருக்கும். அன்னைக்கு நாள் முழுக்க பாருங்க பிரச்சனைகளோட தான் இருப்போம். இன்னைக்கு நாள் முழுக்க செல்வராஜ் சாருக்கு நெகட்டிவாவே வந்துகிட்டு இருக்கும். நான் தெளிவா சொல்றேன். இந்த அதிகாலை பிரபஞ்ச முகூர்த்தத்துல காலையில எந்திரிச்சு யோகாவை சொல்ற, விகாரங்களை பத்தி பேசுறாரு, 7 விஷயங்களை பத்தி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு காலையில வந்தோன்னு 2 விஷயத்தை பாஸ் பண்ணி விட்டார். தயவு செய்து நண்பர்களே, தோழர்களே, காலையில நம்ம இந்த ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்றப்ப உங்க மனசு ரொம்ப அப்படியே தெளிவா இருக்கணும், அப்படியே சுத்தமா இருக்கணும். இன்னைக்கு நாள் முழுக்க அது சுத்தமாவே இருந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கு 150 நபர்கள் கோயம்புத்தூர் வருவாங்கன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி எதுக்கு கூப்பிடுறாங்க? காலையில ஒரே ஒரு நபர் ஓட்டு ஓரமா உட்காந்து ஓம் சக்தின்னு ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 1000 பேர் வர்றாங்க, 1,00,000 பேர் வர்றாங்க, 1 கோடி பேர் வர்றாங்க. வருஷம் 10 தடவை அந்த ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க, ஐயப்பன் கோயில் போயிடுறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, மசூதிக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க? டெய்லி காலையில எந்திரிச்சு பிரார்த்தனை பண்றதுக்கு. அந்த டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ரிப்போர்ட் இருக்கணும். காலையில எந்திரிச்சு இந்த நாட்டை காக்கிற ராணுவ வீரர்கள் 4:30 மணிக்கு பெரேட் அப்படின்னா 4:30 மணிக்கு கரெக்டா எந்திரிச்சு நிக்கிறாங்கன்னா அந்த நாட்டை காக்க. அது மாதிரிதான் நம்ம அப்படி மாறணும். ஏதோ சொன்னாங்க சார், போனாங்க சார், இப்படி பேசுறத முதல்ல அவாய்ட் பண்ணுங்க, தயவு செஞ்சு சொல்றேன். இது ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு அடமானம் வச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க 24,000 பேர் வந்தாங்க, 34,000 பேர், அது கணக்கு கிடையாது. வெந்ததை தின்றால் விதி வந்தால் சவங்கிறதுக்கெல்லாம் நம்ம வரல. இங்க 1 கோடி ரூபாய் நான் சம்பாதிப்பேன், 5 வருஷம் இந்த ப்ராஜெக்ட்ல நிப்பேன், அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் நம்ம இதுல இணைஞ்சிருக்கோம். இது வச்சிருக்க வெண்டைக்காய் செடி இல்ல, தக்காளி செடி இல்ல, நம்மளுடைய ப்ராஜெக்ட். இது ஒரு ஆலமரம். ஆலமரத்துல பணம் இருக்கிறப்ப நிறைய பறவைகள் சாப்பிட்டு போயிட்டு இருக்கும். ஆனா இங்க விழுதுகளா இருக்கீங்க பாருங்க, அந்த 100 பேர். இன்னைக்கு காலையில இருக்க 118 பேர், நீங்க தான் இந்த ப்ராஜெக்டோட விழுதுகள். கண்டிப்பா எல்லாரும் கோயம்புத்தூருக்கு வரணும். கோயம்புத்தூர் அந்த ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணணும். நண்பர் சொன்னார்ல முத்துலிங்கம், ஒருவர் நம்ம கை கொடுத்து ஒருவர் பார்க்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அதுதான் மாதம் ஒரு ட்ரிப் கூடி கலைதல்ங்கிறது. அங்க என்ன நடக்குது நடக்கலாங்க. அப்புறம் சங்கர் சாரோட பிளான், இங்க நேத்து சொன்ன பிளான கூட வீடியோ எடுத்துறீங்க, காலையில கேட்டாலே அழகா தான் இருக்கும். ஆனா அது கிடையாது மேட்ரு. நண்பர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் எடுத்திருக்க முயற்சி இருக்கு பாருங்க, உண்மையிலே சொல்றேன், ரொம்ப பெருமையா இருக்கு. இடையில கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. என்ன தொய்வு? ஒரு தொய்வு ஏற்படல. ஜூமுக்கு நம்ம யாரையும் இன்வைட் பண்ணல, அவ்வளவுதான். நம்ம ப்ராப்பர் வேலையை பார்த்தோம் அப்படின்னோம்னா இன்னைக்கு எத்தனை பேர் ஜூமுக்கு புது நபர்களை இன்வைட் பண்ணிருக்கோம்? ஒருத்தர் இருக்காது. அப்ப தப்ப நம்ம மேல வச்சுக்கிட்டு இங்க பேசுறதெல்லாம் தவறு. ரைட், அது கடந்து போகட்டும். ஆனா ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே, ஒவ்வொரு மாதமும் நம்ம கூடி கலைதல் வேணும். ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்க்கணும். ஒரு பெரிய டாப் லீடர், டாப் ட்ரைனர் ஒரு நாள் மீட்டிங்ல பேசுறாரு. எந்த ஒரு மனிதன் பப்ளிக் மீட்டிங் வச்சு, ஒரு ஹால் மீட்டிங் வச்சு நடத்துறானோ அந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா சக்சஸ் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இங்க ஜூம்ல மீட்டிங் நடத்திட்டு முகம் தெரியாத நபர்களோட பழகிட்டு முகம் தெரியாம ஏமாத்திட்டு போறதை பத்தி எல்லாம் இங்க வரல. இன்னைக்கு 11-12 மீட்டிங் நடத்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சொந்த காசை போட்டு நடத்திருக்காங்க. சும்மா சாதாரண விஷயம் இல்ல. இங்க யாரும் கம்பெனில இருந்தாலும் போட்டு நடத்தல. ஒவ்வொருத்தரும் 1000 ரூபாய் கொடுத்து வந்திருக்காங்க. ஒவ்வொரு மீட்டிங்கும் 1000, 500 கொடுத்தா வராங்க. நம்மளால முடிஞ்சதை உதவி பண்றோம்.
சில லீடர்கள் தன்னால முடியலையா இன்னொரு லீடருக்கு சப்போர்ட் பண்றாரு. இதுதாங்க மனித நேயம்ங்கிறது. தானும் வளரணும், தன்னை சார்ந்தவர்களையும் வளர வைக்கணும். இதுதான் உண்மை. இன்னைக்கு நேற்று எடுத்தார பிளான் 200 பேர் வந்தாங்க. எந்த நம்பிக்கையில வந்தாங்க? இன்னைக்கு ராஜா சார் இருக்கிறாரு, வேணா சேலஞ்ச் பண்றேன், இன்னைக்கு 300 பேரை வர வைக்கிறோம். எந்த நம்பிக்கையில நாங்க சொல்றோம்? சார் ப்ராஜெக்ட் நல்லா இருந்தா எல்லாருமே வருவாங்க சார். இதான் சார் உண்மை. உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். இன்னைக்கு இத்தனை லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு, அதெல்லாம் யாரும் கேர் பண்ணவே இல்லை. எத்தனை கோடியோ அழிச்சிருக்கோம். ஆனா ஒன்னே ஒண்ணு, இங்க இருக்கிற அத்தனை பேரையும் ஜெயிக்க வைக்கிறது ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான். 1300 ரூபாயில 2 நபர்களை போட்டா 600 ரூபாய் வருது அப்படின்னா இதை விட தாண்டி வேற என்ன வேணும் சார்? இங்க ஜாயின் பண்ணிட்டு நான் ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்களா பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. அவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா சங்கர் சாரோட பெரிய மனசு என்ன பண்ணிட்டார் தெரியுமா? யாரையும் அந்த பிளாக்குங்கிற சார் சொல்ற மாதிரி யாரையும் நீங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. அவங்களோட வேலட் பூரா அவங்க லோட் ஆகிட்டு வரட்டும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த வேலட்டை ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. ஐயோ இங்க 1 லட்சம் ரூபாய் இருக்கு, 50,000 ரூபாய் இருக்கு, நம்ம ஏன் 2 நபர்களை கொடுக்க கூடாது எண்ணத்தை கிரியேட் பண்ணணும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. ஒரு 3 பேரை வச்சு கடலூர்ல மீட்டிங் நடத்தாங்க, இன்னைக்கு 30 பேர் ஆயிருக்கு, நாளைக்கு 3000 பேர் வருவாங்களே. நம்பிக்கை. ஒவ்வொருத்தரும் இதை செய்யணும். ஒவ்வொரு வீட்லயும் முதல்ல பழையபடி மாறணும் சார். இப்ப நம்ம நல்லா பாருங்க, நம்ம ஒரு கட்டம் ஓடி போயிட்டோம். பீஸா பர்கர் அது இதுன்னு சாப்பிட்டு கடைசியில பழையது சாப்பிட்டா நல்லதுன்னு பழையதை $10 வித்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவில். பழைய சோறை வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா நீங்க திரும்ப வரணும், ரெவல்யூஷன் வரணும். நீ பழையது சாப்பிட்டாதான் ஃபைபர் உனக்கு உன்னுடைய உடல் கண்டிஷன் சரியாகுங்கிறத உணரணும். இப்பதான் உணரணும். இந்த மாதிரி மாற்றங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு நண்பர்களே. அதே போலதான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதை விட இந்த இனோவேட்டிவான ப்ராஜெக்ட் பாருங்க, எவ்வளவு அற்புதமா டிசைன் பண்ணிருக்காரு. 6 மாத காலம் எவ்வளவோ பேச்சுகள், எவ்வளவோ கஷ்டங்கள், அவர் என்னென்னவோ பேசியிருப்பாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. நம்மளாம் மார்க்கெட்டிங் தான் பண்ணோம். ஆனா அதை உருவாக்குன சங்கர் சாரும் சேவபாண்டி சாருக்கும் நான் ராயல் சல்யூட் தான் சொல்லணும். விடலையே. நேற்று ராத்திரி கூட சைட்டை ஓபன் பண்ணி வச்சு சின்ன தவறு இருந்தா கூட உடனே பண்ணி கொடுக்குறாங்களே. அப்ப எந்த நம்பிக்கை? நம்பிக்கை வேணும் மனுஷனுக்கு. ஏதோ வந்தோம் பேசணும், அவன் அதை சொன்னா இதை சொன்ன. முதல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியணும். நீங்க அடுத்தவனை போய் பிளேம் பண்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இன்னைக்கு இந்த வாரத்துல நீங்க எத்தனை ஐடியா எடுத்தீங்கிறது இருக்கணும். இன்னைக்கு என்ன எடுத்தோம்? போன வாரம் நான் 5000 ரூபாய் சம்பாதிச்சு, இந்த வாரம் 10,000 சம்பாதிக்கிறேன். வெறி வரணும் சார், வெறி வரணும். 1300 ரூபாய் 2 ஐடியா எடுக்க முடியலன்னா அது இருந்தாலும் இந்த சிஸ்டத்துல நீ வரலன்னா யாருக்கு நீங்க கவலைப்பட்டா? நான் பணம் வந்தாதான் வருவேன். பணம் வர்றதுக்கு இங்க என்ன பேங்க்ல அச்சடிச்சு யாரும் ஜீவரத்னா சார் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரா? அவர் கவர்னரா இருக்காரா? கையெழுத்து போட்டு தாங்க 500 ரூபாய் எல்லாருக்கும் அனுப்பிவிட்டு சிஸ்டம் சார். சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அதிகாலை வேலையில இன்னைக்கு காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஒரு மனுஷன் 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு யோகா கிளாஸ் சொல்லி கொடுக்குறாரு. குளிச்சு கிழிச்சு அவங்க பாருங்க, அவரை பாருங்க. தெய்வீக கலை எவ்வளவு அருமையான நபர். ஏதாவது எதிர்பார்க்கிறாரா? சில நண்பர்கள் வந்தாங்க, பிரதிபலனை எதிர்பார்த்தாங்க, அவங்களுக்கு கிடைச்சது, அவங்க போயிட்டாங்க. சார் இதெல்லாம் வந்து அதை பத்தி எல்லாம் நம்ம கேர் பண்ணவே கூடாது. ஒரு வார்த்தை, என் உயிர் இருக்குமில்லை, இந்த சிஸ்டம் இருக்க வரை நான் இருப்பேன்னு சொன்னாரு பாருங்க. அவர் தாங்க அந்த இடத்துல நிக்கணும். ஒவ்வொன்னையும் பாருங்க, ஒவ்வொரு சாதாரண ஒரு வேர்டுக்கு இவ்வளவு பேர் உயிர் கொடுக்குறீங்க. அப்ப எந்த அளவுக்கு இது ஆத்மார்த்தமா லவ் பண்றீங்கிறத இன்னைக்கு நான் உணர்றேன். நண்பர்களே, அந்த கோயம்புத்தூர் ப்ரோக்ராம் வரித்தனமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அங்க வர்றது வந்து 500 ரூபாய் செலவு பண்ணி தான் வரப்போறோம். ஆனா 50 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்களே. நேற்று அச்சுதன் அந்த போர்டு பிளான பார்த்துட்டு, அச்சுதனுக்குலாம் ஒரு பிளான் புரியறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல, புரிய வைக்கிறதெல்லாம். அவரே இப்ப இன்னைக்கு காலையில சொல்றாரு, நான் 10 பேரோட வர்றேன் அப்படின்ட்டு. என்னுடைய நீண்ட கால நண்பர். அவருக்கெல்லாம் பிளான் புரிஞ்சுட்டு அப்படின்னா எல்லாருமே கோடீஸ்வரன் தான். ஆகவே நண்பர்களே, ஒரு சரியான திட்டமிடல் வேணும். சரியான இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்றோம். அதான் சொல்றேனே, தங்கம் உடனே மேல கிடைச்சிட்டு அப்படின்னா எல்லாருக்கும் அதுக்கு விலை மதிப்பற்ற விலை இல்லாம போயிருக்கும். ஏன் வைரத்தை கொண்டு அடி ஆழத்துல வச்சிருக்கான்? அது சோம்பேறிகளுக்கு சொந்தமாகிடக்கூடாது தான். ஏன் கடல்ல முத்து ஆழத்துல இருக்குது? அதுவும் சோம்பேறிகளுக்கு. அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கணுமோ அப்பதான் அதுக்கு விலை மதிப்பற்றதா போகும். அது போலதான் இந்த ப்ராஜெக்ட். ஒரு காலத்துல இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசதான் போறாங்க. அதை விட இன்னொன்னு, இன்னைக்கு உருவாக்கி இருக்க இந்த 1300 ரூபாய் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு நாள் செலவு பண்ற காசுல ஒரு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். துணிச்சலா பேச தகுதி, திறமைங்கிறது நம்ம தலைவர்களுக்கு மட்டும்தான் உண்டு நண்பர்களே. என்ன வேணாலும் நினைச்சீங்க, எதை வேணாலும் பேசிடலாம்னு கிடையாது. ஆகவே ஒரு சரியான திட்டமிடல் வேணும். அட்மின் டைரக்டர் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு. அந்த பொறுப்பானவர்கள் மட்டும்தான் இங்க இருக்க முடியும். சார் நம்ம 100 பேரை சேர்த்துக்கலாம், 200 பேர் அட்மின் டைரக்டர் ஆகியிருக்கலாம். இங்க அது முக்கியம் இல்ல, யாரு சிறப்பா செயல்படுறாங்கிறது தான் முக்கியம்.
ஒரு வட்டாட்சியர் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினவரு இன்னைக்கு வந்து இந்த நிர்வாகத்தை பத்தி ஒரு ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சவரு அவர் ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து இன்னைக்கு இருக்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு அப்படின்னா அதை விட வேற என்ன வேணும்? ஒரு விவசாயியோட மகள் சாரதா அந்த போர்டு பிளானை எடுத்துக்கிட்டு காலையில எந்திரிச்சு அந்த கோட்டை போட்டுட்டு அந்த பிளான் எடுக்கிறாங்களே, இதை விட வேற என்ன வேணும் நம்மளுக்கு? ஒவ்வொரு லீகளையும் பாருங்க, இந்த ராஜாவை பாருங்க, ஒரே ஒரு பிடிஎஃப் மிஸ் ஆனதுக்காக இன்னைக்கு அத்தனை பிடிஎஃப் ரெடி பண்ணி உங்க கையில ஒப்படைச்சிருக்காரு. இதை விட வேற என்ன வேணும்? தலைவர்கள் என்ன தெரியுமா? தன்னை விட தன்னை நம்பி வந்தவன அதிகமா சிந்திக்கணும். ஒரு அருமையான வீடியோ போட்டு இருந்தாங்களே, ஒரு தலைவன் தன்னை நம்பி வர்றான் அப்படின்னா அவனை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் திங்க் பண்றான் பாருங்க, அவன் தான் தலைவன். இந்த கூட்டத்தோட கோவிந்தா போட்டுட்டு எப்படி சொல்றது, ஈசல் இருக்குல்ல, அது ஒரு நாள் பாத்தீங்கன்னா அப்படியே முக்கியம், ஐயோ பயங்கரமா இருக்கும். ஆனா அடுத்த நாள் அது காண போறேன். இந்த ஈசல் மாதிரி வந்தவங்களை பத்தி எல்லாம் நம்ம ஏன் பேசிக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? ஒரு விஷயம், ஒரு ப்ராஜெக்ட் என்ன சொல்லுதோ அதை நான் செய்து முடிப்பேன்னு சொல்றவங்க தான் தலைவன். இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து 150 பேர் வரணும் அப்படின்னா 150 பேருக்கு 160 பேர் கொண்டு வந்து நிப்பாட்டவன் தான் தலைவன். இன்னைக்கு வெற்றி பெறவங்களுக்கு உடம்பு சரியில்ல, 1 லட்ச ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருப்பாரு, ஆனா முதல்ல 5000 ரூபாய் பணத்தை அனுப்புறாங்க. அப்ப அந்த மனுஷனை பத்தி நீங்க எப்படி திங்க் பண்றீங்க? அப்ப அது யாரு, எந்த நம்பிக்கையில பண்றாரு? இது சோம்பேறிகளுக்கு சொந்தமாகிடக்கூடாதுதான் இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு நாள் லேட் ஆயிருக்கு. இந்த ட்ரஸ்ட் ஓபனிங் ஒரு தவறான ஆட்கள்லாம் உள்ள வரக்கூடாதுதான் இந்த ட்ரஸ்ட் இவ்வளவு லேட் ஆயிருக்கு நண்பர்களே. இதுதான் உண்மை. ஏன்னா இதுல உயிர் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நாள் நம்ம இதை இன்னைக்கு வந்துட்டு இருக்கோம். நேற்று 200 பேர் வந்திருக்காங்க, இன்னைக்கு 300 பேரை வர வைக்கிறோம். இன்னைக்கு 120 பேருக்கு இருக்கோம். 125 பேரும் ஆளுக்கு 5 பேரை கொடுத்தா 500 பேரை தாண்டி போகும். அந்த உத்தரவாதத்தை எடுக்கணும். இன்னைக்கு சாயந்தரம் ராஜா சார் பேசுறாரு மீட்டிங்ல. ராஜா சாரோட பிரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். நான் இன்னைக்கு 5 பேரை கொண்டாந்து என்னுடைய ஜூம்ல உட்கார வைப்பேன். வேற எந்த வேலை எனக்கு இல்ல அப்படிங்கிற முடிவு எடுக்கணும். யாராவது இங்க சோர்ந்து போயிட்டோமா? இல்ல எதாவது ஒரு 10 லட்ச ரூபாய் லாஸ் ஆயிட்டோமா? இல்ல ஒரு 10,000 ரூபாய் லாஸ் ஆயிட்டோமா? இல்ல ஒரு 5000 லாஸ் ஆயிட்டோமா? இன்னைக்கு மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன் நண்பர்களே, இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து 1000 ரூபாய் கொடுத்திருந்தாலும் சரி, 5000 ரூபாய் கொடுத்திருந்தாலும் சரி, $50 கொடுத்திருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் மினிமம் அவர்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்க ஏர்ன் பண்ணீங்கிறத மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன். அந்த அளவுக்கு நாங்க கான்பிடென்டோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சுற்றி உள்ளவர்களையும் கான்பிடென்டா வந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துல 100% 200% இன்வால்வ்மெண்டோட யாரு ஒர்க் பண்றா அவர் ஜெயிச்சிருவான். யாரு ஜெயிக்கல? இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு மேல $1000 மேல வாங்கியிருக்காங்களே, சம்பாதிச்சிருக்காங்களே, 1 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்காங்களே, 50,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்காங்களே, 10,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்காங்களே. இந்த சிஸ்டத்துல வந்துட்டு இடையில போயிட்டு 10 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணிட்டு வந்த நண்பர் என்கிட்ட சொல்றாரு நேத்து, சார் நல்லாதான் சார் இருந்தேன், ஒருத்தன் என்ன கூப்பிட்டான் சார், தெரியாதனமா போயிட்டான் சார், 1 லட்ச ரூபாய் என் வீட்டுல மனைவியோட நகையடை வச்சுட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான் சார். நேத்து ஒருத்தர் பேசுறாரு வெள்ளூர்ல இருந்து, என்னுடைய நண்பர், பேரை சொல்ல விரும்பல சார், ஒருத்தர் கூப்பிட்டா சார், ட்ரேடிங்ல ஒரே நாள்ல உனக்கு நான் பண்ணி தரேன்னு சொன்னான் சார், 20,000 ரூபாய் கட்டினான் சார், அதுக்கு பிறகு அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான் சார். ஆனா இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல டே 1ல வந்ததுல இருந்து நீங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா எல்லாரும் போன் எடுக்கிறாங்க. என்ன காரணம்னா, என்ன இழந்துட்டோம், இழப்பதற்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் இழந்துட்டாலும் இங்க வந்து ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாத்தையும் இழந்துட்டு தான் இங்க வந்திருக்கிறோம். அப்ப இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? இழப்பதற்கு எதுவுமே கிடையாது. இனிமே இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் நம்ம உயிர். இந்த ப்ராஜெக்ட் நம்ம அப்பா அம்மா சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க, அண்ணன் தம்பி சொத்து சேர்த்து வச்சு, அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த ப்ராஜெக்ட் என்ன சொல்லுதோ அதை செய்தவர்கள் மாமனிதர்கள். காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு இந்த யோகா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நம்ம அப்படியே இன்னைக்கு நாள் முழுக்க எனக்கு சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம மைண்ட்ல செட் பண்ற பாருங்க, அதுதான் வெற்றிக்கு அடையாளம். இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் நண்பர்களே, அதையும் சேலஞ்சா பாத்துருவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க 132 பேர் இந்த இதுல இருக்கும் அரங்கத்துல. இன்னைக்கு நடக்க போற இந்த ஜூம் மீட்டிங்ல குறைந்தது நான் 5 நபர்களை, புதிய நபர்களை உட்கார வைப்பேன் அப்படிங்கிற சேலஞ்ச் பண்ணிட்டு நீங்க உட்கார வச்சு பாருங்க, சக்சஸ்ங்கிறது வருதா இல்லையான்னு பாருங்க. இங்க தேவையில்லாம வந்துட்டு போனவங்கள சார், அதெல்லாம் காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும் சார், அந்த காட்சி மாறிக்கிட்டே இருக்கும். இங்க போவாங்க, அங்க வருவாங்க, அங்க போவாங்க, இங்க திருப்பி நம்மள்ட்ட வருவாங்க, எல்லாம் வேலட்ல இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து உங்கள்ட்ட கெஞ்சுவாங்க, சார் எப்படியாவது அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருங்க சார்ட்டு. அப்ப நீங்க பதில் பேசிக்கலாம். அதுவரை பொறுமையா தான் இருக்கணும். சார் நான் தெரியாம போயிட்டேன் சார், இந்த சிஸ்டத்தை விட்டு தெரியாம போயிட்டேன் சார், வெறும் 1300 ரூபாய்க்கு பிறகு 1300 தொலைச்சிட்டு வந்து இங்க நிக்கிற சார்,
சொல்ற காலம் வரப்போகுது. ஆகவே நண்பர்களே, யாராவது ஒருத்தர், ஒரே ஒரு நபர் இந்த சிஸ்டத்தால லாஸ் ஆயிருக்கேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் அந்த சிஸ்டத்தோட எல்லா பேர் அதெல்லாம் உருவாக்குனது தானே. எத்தனையோ கோடிகளை வந்து பார்த்துட்டு தானே இதுக்குள்ள வந்திருக்கோம். எத்தனையோ லட்சங்களை பார்த்து தானே வந்திருக்கோம். இங்க பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. நான் ஒவ்வொரு நபரையும் சொல்றேன், ஒவ்வொரு தலைவர்களையும் எடுத்து பாருங்க. இங்க பணங்கிறது சம்பாதிக்கிறதுல பெரிய வேலையே கிடையாது. எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும், எல்லாருக்கும் எல்லா திறமையும் தெரியும். இக்கரைக்கு அக்கறை பச்சை. இப்ப நம்மளை விட்டு ஒரு 10 பேர் போயிருப்பாங்க. 10 பேர் போய் அங்க அப்படியே ராஜ தர்பார் போட்டு வச்சா அப்படியே உட்கார வச்சு அவங்களை வந்து அப்படியே வந்து சம்பாதிக்க விட்டுருவாங்களா? சார், நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னா அதுல ஒரு சுயநலம் இருக்கும். நான் நல்லவனா இருந்தா உங்களை கூப்பிட்டு ஜெயிக்க வைப்பேன். அதெல்லாம் கிடையாது. மாப்பிள்ள வா, இது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அடுத்தது பார்ப்போம். நம்ம அப்படி இல்லையே. பாருங்க, மறுபடியும் நம்மளுக்கு வந்து வர்றாங்க பாருங்க, புதுசா வர்றாங்க பாருங்க, புதிய நண்பர்கள் வர்றாங்க பாருங்க. எல்லாமே களையப்படும், எல்லாமே ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். எந்த ஒரு செயல் செய்தாலும் எப்பேற்பட்ட தலைவர் வந்து இங்க பேசிட்டு போயிருக்கலாம். அது வந்து அந்த பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் தான் தலைவனா உருவாக்கி விட்டது. அந்த தலைவன் சரியா இருந்தா இங்க இருக்கலாம், சரியா இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. அது ராமலிங்கமா இருந்தானே, சங்கரா இருந்தானே, பாபுவா இருந்தானே. சார், இங்க தலைமை வந்து சரியா இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை, இல்லன்னா மரியாதை கிடைக்காது. முடிவெடுங்க நண்பர்களே. காலையில நல்ல துவக்கம், சரியான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு என்னோட இப்ப ஜீவனத்துல ஆதங்கம், ஒரே ஒரு நண்பர் வந்து ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளவு பேர் வந்து அந்த அது ஃபுல்லா இன்னைக்கு சப்ஜெக்ட் ஃபுல்லா அதே மாதிரி போயிட்டு இருக்கு பாருங்க. சரி, இது கூட நல்லதுக்கு தான் நினைச்சுக்கிட்டு இன்று புதிதாய் பிறந்தங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு முடிவெடுத்து இந்த ப்ராஜெக்ட சக்சஸா கொண்டு போறதுக்கு நீங்க முடிவெடுங்க நண்பர்களே. நம்மளுக்கு தோளோடு தோல்வி ஆயிரக்கணக்கான லீடர் இருக்காங்க, உங்களை எந்த வகையிலும் விட மாட்டாங்க. பாருங்க, ஒரு குரூப் ஆரம்பிக்கிறோம், அப்ளை நாட் சப்போர்ட்டட் குரூப். யாரு சார் பண்ணுவா? உங்களுக்கு சென்ட் ரிசீவ் இல்லையா, உடனே ஒரு குரூப். பாக்கியராஜ் சார், பாலு பழனியாண்டி சார் எல்லாம் பாருங்க, உயிரை கொடுத்து வேலை செய்யறாங்க. அதுதான் சார். ஒரு கட்டத்துல நம்ம வந்து நம்ம வயல்ல பாத்தீங்கன்னா நெல் விதைகளை விதைச்சு வச்சிருக்கோம், அப்படியே பாக்குறதுக்கு பச்சை பசேல் இருக்கும். அதுல 10 களையெல்லாம் இருக்கும், அதுவும் சேர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். அத ஒரு நாளைக்கு பிடிங்கி வயல்ல தூக்கி போட்டு அது காஞ்சி கருவாடா போய் கிடக்கும் பாருங்க. அப்பதான் அந்த நம்ம பயிர் செழித்து வளரும். அது போல எல்லா களைகளையும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளா எடுக்கிறோம், அதுவா போயிரும், நம்மள்ட்ட தாங்காது. முடிவெடுங்க நண்பர்களே. எடுத்த முடிவுல சரியா நின்னுங்க. அதிகபட்சம் இன்னும் 5 ஆண்டு காலத்துல நீங்களா போற இடங்கிறது இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் மூலியமாக, இந்த கேஷ் 25 மூலியமா 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது உறுதிங்கிறத மட்டும் முடிவெடுத்து நின்னுங்க. நாம ஒண்ணு 1 லட்சம் ரூபாய் இங்க போட்டு வாங்க, மாசம் 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லல, இல்ல 10,000 ரூபாய் போடுங்க மாசம் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லல. நீங்க 1300 ரூபாய் போட்டு 2 நபர்களை போட்டு 600 ரூபாய் எடுத்துக்க. நீங்க 10 டைரக்ட் ரெஃபரல் போடுங்களேன், இல்ல 12 டைரக்ட் ரெஃபரல் போட்டு லைஃப் டைம் மெம்பர் ஆயிருங்களேன். மினிமம் 2 ரெஃபராவது போடுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இதை பேசுங்க. நீங்க இந்த ஜூமை கனெக்ட் பண்ணுங்க, வேற எந்த விஷயங்களும் இல்ல. குரூப்பை ஃபாலோ பண்ணுங்க, ஜூமை கனெக்ட் பண்ணுங்க. குரூப்பை ஃபாலோ பண்ணணும், ஜூமை கனெக்ட் ஆகிடும். குரூப்பை ஃபாலோ பண்ணணும், ஜூமை கனெக்ட் ஆகிடும். இது மட்டும் தொடர்ச்சியா செஞ்சீங்கன்னா வழக்கமாக மாறி, வழக்கமே அந்த வாழ்க்கையா மாறி, நம்ம குடும்பங்களுக்கு ஒரு பிற்காலத்துல ஒரு பெரிய எதிர்காலத்தை கொடுக்குன்னு சொல்லிக்கிட்டு கடைசியா ஒன்னே சொல்லிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து இது உயிர் போன்றது ஒவ்வொருத்தருக்கும். யாரெல்லாம் உயிரா நினைக்கிறாங்களோ அவர்கள் குடும்பங்கள் மேன்மேலும் வளரும். அடுத்த வாரம், இந்த வாரம் பே அவுட் கட் ஆஃப் முடிஞ்சிருக்கும். அடுத்த வாரம் ஒவ்வொருத்தரும் மினிமம் 2 ஐடி. சங்க சார் என்ன, மினிமம் 2 பேருக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்க நான் 12 பேர் போட்டா, 50 பேர் போட்டா 100, அதெல்லாம் தூக்கி போடுங்க சார். நீங்க சொன்னதை கேட்டா சரி, சொல்லலையா வாட் நெக்ஸ்ட் 2 பேர் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அவங்க இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வர போறாங்க, நாளைக்கு வர போறாங்க. என்னைக்கு இருந்தாலும் அவங்க வேலட்ல ஏறிட்டு தான் இருக்கும். யாரையும் நிப்பாட்டல, யாரையும் பிளாக் பண்ணல, யாரையும் நம்ம வந்து ஒரு புள்ளி வைக்கல, யாரையும் ஒண்ணு மட்டும் வச்சிருக்கோம். இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து மிகப்பெரிய தலைவர்களா காமிச்சிட்டு வெளியில போய் 10 பேர் அழைச்சிட்டு போனாங்களா, கண்டிப்பா அவங்க ஐடி என்னைக்குமே ஓபன் ஆகாது. அது எங்க என்ன பண்ணி கொடுக்கணுங்கிறது பிற்காலத்துல நம்மளுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அப்ப எப்படி தேவைப்படும்? இந்த மாதிரி வந்துட்டு போனவங்களோட பணத்தை எடுத்தா நம்ம செலவு பண்ண போறோம். முடிவெடுங்க நண்பர்களே. சரியான இடத்துல இருக்கும், சரியான நேரத்துல, சரியான டயத்துல நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையில கிடைச்சிருக்கு. முழு வடிவம் பெற்றுட்டு இனிமேல் கொண்டு ஒரு சின்ன சேஞ்ச் கூட இருக்காது. இதுல நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல சார், பிளான இனிமே வாய்ப்பே கிடையாது, நீங்க சொன்னாலும் சேஞ்ச் பண்ண முடியாது, இது சேஞ்ச் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இனிமே இதை விட தாண்டி ஒரு ப்ராஜெக்ட் யாரும் கையில கொடுக்க முடியாது சார். அவர் 5 மாத உழைப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சங்கருக்கு தெரியாத மாதம் 1 லட்சம் சம்பாதிக்க
ஜீவரத்னா சாருக்கு தெரியாதா? செந்தில் சாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் 1 லட்சம் சம்பாதிக்க ஏன் இந்த 1300 கான்செப்ட்ல உட்காந்து? அவர்களுக்கு தான் தெரியும். இதுலதான் ஒரு பெரிய பொன்முட்டையிட வாத்து. அது அப்படியே டெய்லி நீங்க அதை அப்படியே அனுபவிச்சு நீங்க என்ஜாய் பண்ண போறீங்கிறத உண்மையை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். ஒரு இறுதியான ஒரு விஷயம், உங்கள்கிட்ட நெகட்டிவா எனக்கு சில பேர் சொல்றதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சார் அவங்க சொன்னாங்க. முதல்ல நீங்க என்ன சொல்றீங்க? அந்த தைரியத்தை வளர்த்துங்க. நான் சொல்றேன் அப்படிங்கிற தைரியத்தை வளர்த்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். பதில் கொடுக்க கத்துக்கணும். என்னிட்ட யாராவது பேசி சார் நான் 1300 ஐடி போட்டது எனக்கு பணம் இல்லைன்னு என்கிட்ட யாரோ இதுவரையில் என்கிட்ட ஒருத்தர் கேட்டதில்ல. ஏன்னா மெசேஜ் போடுவாங்க, மெசேஜுக்கு ரிப்ளை சரியா போயிட்டு இருக்கும். நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம ஏதாவது 1 கோடி 2 கோடி வாங்கிட்டு நம்ம ஏதாவது பண்ணிட்டோமா? முடிவு எடுப்போம் நண்பர்களே. சரியான கூட்டம் இது. இந்த கூட்டம் தான் வெறித்தனமா மாறப்போகுது பாருங்க. அதிகபட்சம் இன்னும் 90 நாள்ல 5 பேவுட் 2வது பேவுட் போட்டாங்க. இன்னும் 3 பேவுட்ல இந்த குரூப்ல வேணா இன்னைக்கு சொல்லிக்கிறேன் 1000 பேரை தாண்டி வர்றாங்களா இல்லையாங்கிறத மட்டும் பாருங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ராமலிங்கம் சார். காலையில ஒரு உற்சாகமான ஒரு டானிக் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா எப்பவுமே உங்க கூட நம்ம சிஸ்டத்தோட பயணிப்போம். அதுல அந்த உற்சாகம் எப்பவும் எங்களுக்கு குறையாதுங்க சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக நம்முடைய மரியாதைக்குரிய திரு சங்கர் சார் அவர்களை வெல்கம் பண்றோம். சங்கர் சார், வெல்கம் சார். தேங்க்யூ மதேஸ்வரன் சார். ஹாப்பி மார்னிங். தேங்க்யூ டு ஆல். நேற்று அற்புதமா இருந்தது. நேற்று கடலூர்ல முத்துலிங்கம் சார் டீமுக்காக, முத்துலிங்கம் சார் டீம் கடலூர்ல இருக்கு, அவங்களுக்காக அரேஞ்ச் பண்ண மீட்டிங். ஆனா முத்துலிங்கம் சார் டீம்ல சரியான ஒரு கோஆர்டினேஷன் நான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நான் மார்னிங் அவங்கள கேட்காமயே நான் மார்னிங் வச்சுட்டேன். பிகாஸ் அவர் சார் டீம்ல ஜெய் சிங் அப்படின்ற நபர் வேற ஒரு பர்சனல் ஒர்க்ல அச்சீவ் பண்ணி, நாட் நெட்வொர்க்கு, பர்சனல் ஒர்க்ல அச்சீவ் பண்ணி அந்த கம்பெனி மூலியமா தாய்லாந்து போயிட்டு வந்ததுனால அவரால் யார்ட்டையுமே பேச முடியல. உடனே மீட்டிங் இருந்ததுனால, ஆனா மீட்டிங் வந்துட்டாரு. அதனால கார்த்தி சாரும் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா கடலூர்ல இருக்கிறவங்க ஒரு 30 பேர் மட்டுமே உட்காருவாங்க. ஆனா கடலூர் நபர்கள் இல்லைனாலும் தாராபுரம், சென்னை, பாண்டிச்சேரி, சீர்காழி, இப்படி பலதரப்பட்ட மக்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது. எனக்கு பாஸ்கர் சார் வர்றது தெரியாது. பாஸ்கர் சார் நம்பர் நான் சேவ் பண்ணல. அவர் போன்ல பேசுறாரு, வழி கேட்கிறாரு. நான் யாரோ ஒருத்தர் நெய்வேலிருந்து வராருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். பாவம், அவரை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோல வர சொல்லிட்டேன். பாஸ்கர் சார்னு தெரிஞ்சிருந்தா நான் அதாவது நான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு முகம் தெரிந்த நபர் அப்படி சொல்ல வரேன். ஒரு முகம் தெரிந்த நபரை நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர விஷயம் நானே போய் பிக்கப் பண்ணிட்டு வந்திருப்பேன். சாரி சார், நீங்க என்னோட இன்ஸ்டியூட்டுக்கு மேல ஏறும்போதுதான் ஐயோ சென்னையில இருந்து வந்திருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இல்லைன்னா உங்களை நான் அங்கேயே நான் பிக்கப் பண்ணிருப்பேன் சார். ரொம்ப அருமையா இருந்தது. இது எனக்கு ஒரு புது உற்சாகத்தை கொடுத்துருக்கு. கார்த்தி, நானு எல்லாரும் பேசும்போது, அச்சுதன் சார் எல்லாரும் உட்காந்து பேசும்போது, ஜனவரியிலேயே நம்ம இந்த ரெகுலர் பிஓபி வீக்லி ஒன்ஸ் நடத்துறது முடிவு பண்ணிட்டோம். மந்த்லி ஒன்ஸ் மெகா மீட்டிங், வீக்லி ஒன்ஸ் அந்த டீமுக்கு கவுன்சிலிங் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம். நேற்று வந்தவங்க எல்லாமே ஐடி சார், இன்னைக்கு எல்லாமே போட்டுருவாங்க சார். நம்ம சிங் சார் கூட ஜூம்ல இருக்காரு, நம்ம பார்த்தேன் ஜூம்ல இருக்காரு. இதுதான் வந்தவங்க எல்லாருமே, புதுசா வந்தவங்க எல்லாருமே ஜூம்ல உட்கார வைக்கணும். புதிய நண்பர்கள் முகம் இனிமேல் ஜூம்ல அடிக்கடி தெரியும். அதனால நம்ம இந்த ஆரம்பிச்ச போது இருக்கிற விஷயங்களை நம்ம எதுவுமே நம்ம forget that we go for a new revelation. ராமலிங்க சார் சொல்ற மாதிரி புதிய விஷயத்துக்கு போவோம். நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும் நம்மளை சுத்தி. அதை டெய்லி நம்ம பேசிட்டு இருந்தா அது ஒரு மாதிரி டைம் வேஸ்டோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா நான் எதுவா இருந்தாலும் மே 5ஆம் தேதி உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம நினைக்கிறோம் அதை பேசக்கூடாதுன்னு. ஆனா சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வரும்போது அதை பேசிதான் ஆகணும். நான் மே 5ஆம் தேதி எப்பயுமே ராமலிங்க சார் கூட ஷேர் பண்ண மாட்டேன். ஆனா இந்த மார்னிங் லீடர்ஸ் மீட்டிங்ல எதுவா இருந்தாலும் பேசிடுவேன். அது எனக்கு தெரியாது, எனக்கு கோட்பாடுகள் தெரியாது, இப்படிதான் பேசணும் இதைதான் பேசணுன்றதுலாம் எனக்கு தெரியாது. என் மனசுல இருக்கிறத எப்பயுமே லீடர்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். இந்த மீட்டிங்ல நான் நிறைய டிரான்ஸ்பரன்சி இருந்தேன். இந்த மீட்டிங்ல தான் நிறைய பேருக்கு விளக்கங்கள் கொடுத்தேன். சோ அதனால எனக்கு ரெகுலர் மீட்டிங் எனக்கு எப்படியுமே எனக்கு பூஜை அறை மாதிரி. இந்த ரெகுலர் மார்னிங் மீட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் பூஜை அறை மாதிரி. இதை நான் தெய்வமா பாக்குறேன் இந்த மார்னிங் மீட்டிங். சோ இந்த மாதிரி கருத்துக்கள் இப்ப செல்வராஜ் சார் ஆரம்பிக்கிறான்னா அவருக்கு சந்தேகம்னா போன் பண்ணி கேட்கலாம்.
அடுத்தவங்களுடைய கருத்தை தன்னுடைய கருத்தா வைக்கிறதுல ஒரு அட்மின் டைரக்டருக்கு எந்த வித இதுவும் இல்லை. அப்ப மே 4ஆம் தேதியில நம்ம கூட டிராவல் பண்ணலையா, என்ன நடக்குதுன்றது அவருக்கு தெரியாதா, க்ரௌடு வரலன்றது அவருக்கு தெரியாதா, இதெல்லாம் அவர் கொஞ்சம் யோசிக்கணும். பாசிட்டிவான விஷயங்களை பேசுன்னு நம்ம சொல்லல, நல்ல விஷயங்களை நல்லபடியா நம்ம பேசும்போது சந்தேகங்கள் மட்டும் இங்க நிவர்த்தி பண்ணிக்கிட்டுமே தவிர நெகட்டிவ் இங்க கொண்டு வரக்கூடாது. உங்களுக்கு என்ன சந்தேகங்கள், அதுதான் இந்த மார்னிங் மீட்டிங்ஸ். அந்த சந்தேகங்கள் கிளியர் பண்ண நாங்க காத்திருக்கோம். நிறைய முன்னணி லீடர்ஸ் இருக்காங்க, அழகா உண்மையை உங்களுக்கு சொல்லும் போது அது புரியும். நேற்று ஒரு லீடர் என்னுடைய ஷேரிங் தான் இது. ஒரு லீடர், நல்ல லீடர், அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணல, 4 நாள் முன்னாடி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாரு. சார் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாரு. நாளைக்கு பேசலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஓகே சார்னு தம்சம் பண்ணியிருந்தாரு. பட் நான் மறந்துட்டேன், தொடர்ந்து பணிகள்னால மறந்துட்டேன். அப்புறம் அவரே நேற்று ஃபோன் பண்ணாரு. சார் இந்த மாதிரி நடக்குது சார், என் டீமை கலைச்சிட்டாங்க சார், உயிரோட என் டீமை அறுத்துட்டாங்க, இவர் வந்துட்டாரு அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டு போயிட்டாங்க சார், நீங்க இருக்கீங்களா சார் இங்க அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு சிரிக்கிறதா அழுவுதான்னு தெரியல. நான் எப்படி சார் போவேன், என்ன சார் நீங்க இப்படி கேக்குறீங்களே, உங்களெல்லாம் விட்டு நான் போக மாட்டேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்க சார், எத்தனை பேர் அதில் ஒர்க் பண்றவங்க சார்? நான் பேன்சிவ்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணல, இல்ல நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நமக்கு ஒர்க் பண்ற பீப்புள் நமக்கு ரொம்ப வேணும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, ஏன்னா இது பொட்டன்ஷியலான ப்ராஜெக்ட், அவங்கள மிஸ் பண்ணாதீங்க சார், வேணா திருப்பி பேசி பாருங்களேன், நான் வேணா பேசட்டுமா அப்படின்னாரு. சார் நான் 3 பேர் போயிருக்காங்க, 3 பேரை உருவாக்குறோம், 300 பேரை உருவாக்க எனக்கு தெரியாதா சார், அவங்ககிட்ட பேசவே வேணாம் சார், நான் ஆபீஸ் போட போறேன், நான் கோயம்புத்தூர் நானும் எம்எஸ்எஸும் வரோம், நான் ஆபீஸ் போட போறேன், நம்ம யாருன்னு காட்ட போறோம் சார், இதை விட வாழ்க்கை எனக்கு கிடைக்காது சார், புரியாம போனவங்க போகட்டும், அது எப்படி கூப்பிடுறாங்களா, அவர் வந்துட்டாரு இவர் வந்துட்டாரு, நீங்க வாங்க எல்லாம் வாங்க, அங்க யாருமே இல்லை, இப்படி எல்லாம் சொல்லி அந்த கருவை அப்படியே அறுத்திருக்காங்க உயிரோட. அது எனக்கு தெரியல, நெட்வொர்க்ல அப்படிதான் பண்ணுவாங்க போல இருக்கு. அது என்ன பாலிசின்னு எனக்கு தெரியல. இது ஆசை காட்டி மோசம் செய்யற செயல்கள்ல இது ஒண்ணு. கொல்லைப்புறம் வழியா உள்ள வீட்டுக்குள்ள போறது, இந்த மாதிரி செயல்களுக்கு சமம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, எனக்கு நெட்வொர்க் பத்தி எனக்கு சுத்தமா, நான் இன்னும் நிறைய இருக்கு போல இருக்கு, நிறைய தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. ஓகே, அது நெகட்டிவ் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன், நம்ம பாசிட்டிவான விஷயத்த நம்ம பேசுவோம். இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இந்த மீட்டிங்ல நான் ஷேர் பண்றேன். காரணம் இதுதான் நம்பிக்கை, இதுதான் பல பேரை நம்பிக்கை வைக்கும். அப்ப அந்த ஒரு நபர், நம்ம அப்ளைனர் தாட் சப்போர்ட்னு ஒரு குரூப் போட்டோம், டவுன்லைன்ல யாருமே இல்லையே, அப்ளைனர் இருக்கார ஸ்ட்ராங்கா சார், இந்த டீமை நான் தான் சார் உருவாக்குறேன், இதை விட 2 மடங்கா உருவாக்கக்கூடிய அளவுக்கு நீங்க பிளானை போட்டு கொடுத்துட்டீங்க சார், வேற லெவல் சார் இது அப்படின்னு சொல்றாரு, எனக்கு மோட்டிவேஷன் பண்றாரு. சோ இந்த நபர் யாரும் இல்லை, சங்கர் சார் தான், புதிதா கல்யாணம் ஆனவர், உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட நபர்கள் இங்க இருக்கும்போது நமக்கு என்ன சார் கவலை? சோ எத்தனை பேருன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு ஏர்னிங் பண்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு லேர்னிங் பண்றது இன்னும் முக்கியம். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போய்கிட்டு இருப்போம். நம்ம ஒன்னும் பெருசா ஒரு 4 வருஷம் கழிச்சு இந்த பேசல, தொடக்கத்துல தான் இருக்கும், ஒரு 6வது மாசத்துல தான் இருக்கும் தொடங்கி, இன்னும் மிகப்பெரிய வெற்றியை நம்ம அடைவோம். இப்ப ஆரம்பிச்ச இந்த 1300 2வது கட் ஆஃப் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கட் ஆஃபுக்கு பே அவுட் இன்னைக்கு ஒர்க்கிங் பண்ணி நாளை காலை எல்லாருக்கும் ரிலீஸ் ஆக போகுது. நாளை காலையில வாங்குற அத்தனை லீடருக்கும் எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். போன வாரம் வாங்காதவங்க இந்த வாரம் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. நான் எல்லார்ட்டையும் கேட்டேன், ஏன் போடலன்னு, பணம் இருந்து வித்ட்ரா போடாம வச்சிருந்தீங்களே அப்படின்னு சொல்லி இந்த வாரம் எல்லாமே போட்டிருக்காங்க, கிளைம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த பே அவுட் இப்ப இந்த வாரம் நம்ம தெரியும், சிஸ்டம் கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணோம் இல்லையா, இன்னும் நிறைய ஒர்க் இருக்கு, 60% தாண்டிச்சு, இன்னும் 40% ஒர்க் இருக்கு. சரி, அதுக்காக தான் நைட் நான் பண்ணிக்கிறேன் சார், சிஸ்டத்தை மூட வேணாம், எனக்கு நீங்க 24 hours ஒரு 10 நாளைக்கு மட்டும் நிறுத்தி வைங்க, டெய்லி நான் நைட் உட்காந்து நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ரன்னிங்ல ஒர்க் பண்றது ஒரு மாதிரி இருக்கு சார், நிறைய வேரியபிள்ஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி இருக்கு, அதனால நான் பண்றேன் சார்னு சொல்லியிருக்கேன். சரிங்க சார்னு சொல்லிட்டு நம்ம 8 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டோம். ஒரு 10-15 நாளைக்கு இந்த எல்லாத்தையும் இந்த டேபிள் எல்லாம் முடிச்சு வச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் எப்பயும் போல 24 hours இந்த சிஸ்டம் இயங்கும். சோ இன்னும் 3 வாரத்துல அடுத்தடுத்த 3 வாரம் 5 வாரம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த 5 வாரம் பாத்தீங்கன்னா ஒரு மீண்டும் அந்த ஜூம்ல எண்ணிக்கை எல்லாமே வரும். அது எந்த வித நம்பிக்கையும் இல்லை, அதுக்கெல்லாம் நம்ம அதை பத்தி திங்க் பண்ண அவசியம் இல்லை, அது கண்டிப்பா வரும். நான் சொல்றதுன்னா இந்த டூப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புதிதா வரக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு நீங்க அது டூப்ளிகேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்.
டெய்லி ஜூம்ல உட்கார வைக்கணும், அவங்கள 1-to-1 பேசிட்டு இருக்கணும். காலையில எழுந்த உடனே அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுங்க, புதிதாக வந்த நபர்களுக்கு இன்னைக்கு என்ன ப்ராக்ரஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க. டெய்லி பேசும்போது உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல பாண்டிங்காகவும் ஒரு சகோதரத்துவமா எல்லாமே நல்லா வளரும் போது நிறைய ஐடியாஸ் வந்து உங்க 2 பேருக்குள்ள ஷேர் ஆகும். அதுல இருந்து ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று கிடைக்கும். அந்த பாயிண்ட்டை டெவலப் பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து. இதுதான் டீம் ஸ்பிரிட். நீங்க ஐடியா போட்டுட்டு பேசாம உட்கார்ந்துருக்க கூடாது. டெய்லி அவங்க கிட்ட பேசுங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும். நன்றியுடன் விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ சங்கர் சார், தேங்க்யூ. பாபு சார். சார் வணக்கம் சார். சார் பிஓபி கண்டினியூ பண்ணலாங்களா? இல்ல சார், இன்னைக்கு வேண்டாம். ஓகேங்க சார். அப்ப வந்திருக்கக்கூடிய அட்மின் டைரக்டர்ஸ் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட் கேட்டிருந்தீங்க முதல்ல. சார் எஸ் சார், ஹேண்ட் ரைஸ். இன்று இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க இணையதள கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அட்மின் டைரக்டர்ஸும் தங்களுடைய வருகையை உறுதிப்படுத்த கைகளை உயர்த்த வேண்டுகிறோம். பத்து 4 பேர் ஒரே நிமிஷம் ஸ்கிரீன்ஷாட். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த இணையதள கூட்டத்திற்கு உற்சாகத்தோடு வந்து கலந்து கொண்ட அத்தனை தலைவர்களுக்கும் அத்தனை குடும்ப உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இதை இன்று பிஓபி தேவையில்லை என்று சொன்னதால் நான் இன்று ஈவினிங் மாலை நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு நம்ம ராமலிங்க சார் சொன்ன மாதிரி 300க்கு மேற்பட்ட நபர்கள் அந்த இணையவழி கூட்டத்தில் கலந்து கொள்ள நம்மாலான அத்தனை முயற்சிகளையும் எடுக்கணும்னு சொல்லி அத்தனை தலைவர்களையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம தலைக்கு ஒரு 5 பேர் கொண்டு வந்தா கூட, இங்க இன்னைக்கு 150 பேர் இருக்கிறோம்னா 5 பேர் கொண்டு வந்தா கூட பெரிய லெவல்ல இன்னைக்கு கூட்டம் இருக்கும். ராஜா சார் மிக அழகா இன்னைக்கு பிளான் ராஜா சாரையே இன்னைக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ண சொல்லுங்க. இப்ப இந்த ஜூம்ல அவரோட ஸ்பீச் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அவரை வெல்கம் பண்ண சொல்லுங்க சார். ஓகேங்க சார். சார் ராஜா சார் வெல்கம் சார். எஸ்பி ராஜா சார். சார் வணக்கம் சார். சார் இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு நீங்களே கொஞ்சம் அழைப்பு விடுங்க சார். இது இன்னைக்கு ஈவினிங் நடக்கக்கூடியதா சார்? ஆமா சார், ஆமா. ஓகே. அனைத்து லீடர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மீண்டும் உங்கள் எஸ்பி ராஜா. நண்பர்களே, ஒரு சின்ன விஷயம் தான். இதுல நம்ம மோட்டிவேஷன் ஒண்ணுமே இல்லை. நம்ம எல்லாம் எவ்வளவோ நெட்வொர்க் பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். ராமலிங்க சார் அடிக்கடி சொல்ற மாதிரி இங்க என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து மக்களுக்கு ஹைலைட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா 2 நிமிஷத்துலயும் இந்த பிளான சொல்லலாம், 2 மணி நேரத்துலயும் 2 மணி நேரம் எடுத்து இந்த பிளான சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு கையில கிடைச்சிருக்கு நண்பர்களே. ஒரு நபருடைய மென்டாலிட்டியை பார்த்துட்டு ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து அழகா நம்ம திட்டத்தை சொல்லும் போது அதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது கீ பாயிண்ட் தெரியணும். மற்ற திட்டத்துக்கும் இதுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சு மனசார நம்ம சொல்லும் போது கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. ஸோ இந்த விஷயம் தான் இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெளிவா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரெடியா இருக்கேன். உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் புதிய நபர்களுக்கு இது புதுமையா இருக்கும். இதுதான் முக்கியம். ராமலிங்க சார் அடிக்கடி சொல்றாரு இல்லையா, புதிய நபர்கள் கண்டிப்பா இதை கேட்கும் போது இம்ப்ரெஸ் ஆவாங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டியது இன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம் நண்பர்களே. ஒவ்வொருத்தரும் ஒரு 5 புதிய நண்பர்கள் நமக்காக தானே செய்யறோம், யாருக்காகவும் நீங்க செய்யல. இப்ப வந்து அவங்க 5 பேரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றது யாருக்காக? எல்லாருக்காகவும் தான். எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன காரணம்னா நம்மளுக்கு பேசிவ்ல அங்க குயிக்கா கிடைக்கணும். சார் சங்கர் சாருடைய இதா இருக்கட்டும், அவங்களுடைய தாட் எல்லாமே நம்மளை நம்பி ஆரம்பத்துல 1000 ரூபாய் போட்டு இதுல கிடைக்கும், பேசிவ்ல கிடைக்கும், இது வித்தியாசம், மற்றதை விட இது வித்தியாசம் நம்பி வந்தாங்கல்ல, அவங்கள கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தினாலதான் சார் நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஆக்டிவ் பிளானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே சமயம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிவ் வந்து தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் மட்டும் இனிமே நீங்க பேசி பழகுங்க. தினமும் இவ்வளவு ஐடி வந்தா சார் சொல்லுவாங்கல்ல ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை எடுத்த உடனே சொல்லுங்க. புது நபர்கிட்ட பேசுறீங்களா, 150 பேர் வந்தால் டெய்லி வந்தால் இவ்வளவு பேருக்கு இவ்வளவு நல்ல கிடைக்கும்.
500 பேர் வந்தால் இவ்வளவு கிடைக்கும். அப்போ நீங்க கூடயே பயணப்படுங்க, பாருங்க. இன்னும் பாருங்க, இன்னொரு 10-20 நாள்ல வெப்சைட்ல நீங்க பாத்துடலாம். இத்தனாம் தேதி வரை உள்ளவங்களுக்கு செகண்ட் லெவல் வந்திருக்கு, தேர்ட் லெவல் வந்திருக்குன்னு போட போறாங்க. அப்ப நீங்க அதை நீங்க போக்கஸ் பண்ணி இங்க வாங்க. நம்ம பேசிவ்காக வரல, அது உறுதியா கிடைச்சே தீரும். அது யாரு? மக்கள் சக்தி. நம்ம எல்லாரும் இணைஞ்சு கிடைக்கிறது தான் பேசிவ். அப்ப நீங்க ஒரு சமயம் கொஞ்சம் வேகா இருந்தாலும் உங்களுக்கு உதவிப்படுறதுக்கு இந்தியா உள்ள மக்கள் உள்ள வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி, அதோடு மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த டிசம்பர்ல பாத்தீங்கன்னா 5ஆம் தேதியா 10ஆம் தேதியா சார் டிஎன்பிசி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அவருடைய பவர் உங்களுக்கு தெரியாது. மாணவருடைய சக்தி எவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுக்குங்கிறது நம்ம எத்தனையோ இதுல பாத்துட்டோம். அப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம இந்த இதையும் நீங்க எல்லாத்தையும் போக்கஸ் பண்ணுங்க. டிஎன்பிசி டிஎன்பிசி கிளாஸ் பாத்தீங்கன்னா எல்லாரையும் உச்சத்துக்கு தூக்கிட்டு போவோம். அப்ப இந்த பேசிவ்ங்கிறத நம்ம யாருமே கற்பனையும் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த நண்பர்கள் வருவாங்க. ஏன்னா சார் சொன்னார் இல்லையா, தமிழ்ச்செல்வன் சார், லேர்னிங்ஸ் பிகம்ஸ் ஏர்னிங்ஸ். இதைத்தான் கத்துக் கொடுக்க போறோம். முதல்ல லேர்னிங்ஸ், நம்மளுடைய தராதரம் என்னங்கிறத அவங்க பார்ப்பாங்க, அந்த குவாலிட்டி அவங்க அளந்துக்கிடுவாங்க மக்கள், மாணவர்கள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க சார். சோ இந்த மாற்றங்கள் நடக்கணும்னா நம்ம நிதானம், பொறுமை, தொடர் முயற்சியோட இங்க பயணப்படணும், நம்பிக்கையோட பயணப்படணும், பிளான புரிஞ்சு பேசணும். சும்மா ஏதோ வருது நான் பேசுவேன் அப்படி தப்பா நீங்க சொல்ல போய் தான் உங்களை தப்பா கேட்கறாங்க. 1 மாசத்துல வந்துரும், 2 மாசத்துல வந்துரும், என்ட்ரி போடுங்கன்னு ஆட்களை உள்ள கொண்டு வர்றதுக்காக பேசினனால தான் இப்ப அந்த தவறான வார்த்தைகள் உங்க வாயில இருந்து வருது. தயவு செய்து லீடர்ஸ் புரிஞ்சு பண்ணுவோம். இன்னைக்கு வாங்க, நைட்டு வேற லெவல்ல இருக்கும் மீட்டிங்கு. ஒவ்வொரு பாயிண்டையும் தெளிவா சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இணைந்து பணிபுரிவோம். தேங்க்யூ. ஜெய்.